Mm, Good evening, everybody. Welcome to the live session, day 21. So before start the class, I excuse I want hear the excuse to everyone because yesterday I'm suffering from fever. That's why I didn't took the class. So sorry for that. First of all, then what we studied in the day 20 class. டே 20ல வந்து அதாவது போன கிளாஸ் நாங்க அதாவது கடைசியா பார்த்த கிளாஸ்ல வந்து என்ன நாங்க படிச்சோம் what we studied in day 20. Any updates? என்ன டென்ஸ் How பார்த்தேன் to 20வது கிளாஸ்ல? Sorry. has to Okay, have to have. Yeah. அது வந்து என்ன டென்ஸ்னு சொல்லி நான் சொல்லி தந்தேன். Any other answers? Any other answers? Mohammed Imam, கடமைகள் தேவைப்படும். Minashni, you can unmute yourself and you can talk with Present. me. Present Present. tense, future Sorry? tense. Present tense, future tense. Present tense, are you sure? Future tense, Huge tense, okay. Accurate or tense படிச்சனா என்ன tense? Past tense. Past tense. No. Yes, I will share the screen for the day 20. Now you can you see my screen? Everyone can see my screen, right? yes. Okay. Have to, had to படிச்சனாங்க. Yeah, have to, had to படிச்சனாங்க. Then அதாவது வந்து past tense present tense அப்படி நாங்க ஒப்பிட்டு கதைக்கிறேன்னு சொல்லி படிச்சனாங்க. So இதுல வந்து ஆன்சர் சரிதான். So முக்கியமா நாங்க பார்க்க வேண்டிய இடம் வந்து என்னது had to பார்த்தனாங்க. அதாவது வந்து past tenseல ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சுதுன்னு சொல்லி சொன்னா அப்படி நாங்க சொல்லணும். present tenseல ஒரு விஷயம் வந்து நடந்து கொண்டிருக்குதுன்னு அப்படி நாங்க சொல்ல போறோம். and the third time future tenseல அப்படி நாங்க அந்த விஷயத்த சொல்லுவோம்ன்றதை வந்து பார்த்தனாங்க. ஆல்சோ ஒப்பிட்டும் பார்த்தனாங்க. இப்ப ஃபியூச்சரையும் ப்ரெசன்டையும் அப்படி ஒப்பிடுறது, அதே மாதிரி பாஸ்டையும் ஃபியூச்சரையும் அப்படி நாங்க ஒப்பிடுறது, அதையும் வந்து பார்த்தனாங்க. சோ அந்த வகையில இன்னைக்கு நாங்க பார்க்க போற விஷயம் வந்து அதோட ரிலேட்டட் ஆனது, பட் கொஞ்சம் வித்தியாசமான டென்ஸ் வந்து பார்க்க போறோம். இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு விசிபிள் ஆகுதா? கேன் யூ see my screen? இல்ல இல்ல மிஸ் இல்ல 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 Now? ஓகே மிஸ் Okay, so today we are going to study about the subject content, like something started in the past and is continuing at the present time. First one, today we are going to study about two various subject. Now okay, miss. Yeah, okay. So ரெண்டு வேறு விதமான ஒரு கிராமட்டிக்கலான செக்ஷன் தான் பார்க்க போறோம். அந்த வகையில ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க படிக்க போற விஷயம் வந்து பிரசன்ட் டென்ஸை வந்து உங்களுக்கு தெரியும். பிரசன்ட் டென்ஸ் எப்படி நீங்க மேக் பண்ண போறீங்கன்னு தெரியும். எனக்கு ஒரு பிரசன்ட் டென்ஸ்ல ஒரு வசனம் சொல்லுங்க பாப்போம். அட் த சேம் டைம்ஸ் நான் உங்களுக்கு இப்ப படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன், இப்ப நடந்து கொண்டிருக்கிற விஷயம். So how can you tell me as a sentence? நான் இப்ப உங்களுக்கு படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன், என்ன மாதிரி எனக்கு அந்த சென்டென்ஸ் சொல்லுவீங்க? இங்கிலீஷ்ல சொல்லுங்க பாப்போம். நான் சொல்லி தந்துட்டு தான் கேக்குறேன். பிரசன்ட் டென்ஸ்ல எனக்கு ஒரு வசனம் சொல்லுங்க பாப்போம். Anyone? Any volunteers? Now I am studying. Yes, now I am studying. So present tense பொறுத்தவரையில உங்களோட மைண்டுக்கு வர்ற விஷயம், நாங்க போடுற அந்த verb இருக்கு தானே, அந்த verb வந்து ing ஃபார்ம்ல வரப்போகுது. I am teaching, you are studying, dog is running, mother is cooking. So குக்கிங் ஐஎன்ஜி ஃபார்ம்ல வரப்போகுது. அது நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்த நாங்க கதைச்சு கொண்டிருக்கிறோம்னு சொல்லி சொன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்லி சொன்னா தமிழ்ல நாங்க சொல்லுவோம் நிகழ்காலம். நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்த நாங்க கதைக்க போறோம், ஒரு ஆளுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ண போறோம்னு சொல்லிக்கல நாங்க ஐஎன்ஜி போட்டு கதைக்க போறோம். சப்ஜெக்ட் வெர்ப் அண்ட் ஐஎன்ஜி ஃபார்ம் பிளஸ்
ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் வரப்போகுது. அது ப்ரெசன்ட் டென்ஸ் என்ற ஒரு ஹெடிங்குக்கு கீழே ஒரு கிளாஸ் ஃபுல்லா நாங்க அதை படிச்சிருந்தாங்க. நீங்க அதை எடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களோட டவுட் கிளியர் ஆகும். சோ இன்னைக்கு நாங்க படிக்க போறது ஒரு விஷயம் வந்து பாஸ்ட்ல ஆல்ரெடி தொடங்கிட்டது. ஸ்டில் நவ் நாங்க இப்ப ப்ரெசென்ட்ல கண்டினியூ பண்ணி கொண்டிருக்கிறோம். ஐ ஆம் டீச்சிங்ன்றது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரெசென்ட் டென்ஸ். இப்பதான் நான் டீச் பண்ணி கொண்டிருக்கிறேன். இதுக்கு முதல் என்ன செஞ்சேன்னு சொல்லி நான் சொல்ல வரையில உங்களுக்கு. இதுக்கு பிறகு நான் என்ன செய்வேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. சோ தற்சமயம் நான் உங்களுக்கு படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன்றது வந்து ப்ரெசென்ட் டென்ஸ்ல வர்ற அதே நேரம் ஒரு விஷயம் வந்து பாஸ்ட்ல ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிட்டு ஒரு வேலை வந்து நான் செய்கிறேன். இப்ப 2015 இருந்து நான் ஒரு வேலை செய்யறேன்னு சொல்லிக்கல வந்து என்னது நான் 2015 இருந்து இப்ப வரைக்கும் வேலை செய்யறேன்னு சொல்லி சொன்னா இப்பயும் நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஆனா பாஸ்ட்ல அந்த வேலை ஆல்ரெடி தொடங்கிட்டுது. சோ சம்திங் ஸ்டார்டட் இன் த பாஸ்ட், ஏதோ ஒன்று ஸ்டார்ட் ஆயிட்டுது இப்ப ஆரம்ப காலத்துல, அதாவது வந்து இது இறந்த காலத்துல. அண்ட் இட் கண்டினியூயிங் அட் த பிரசன்ட் டைம் ஆல்சோ, அது வந்து கண்டினியூ ஆகுது இந்த பிரசன்ட் டைம்ல. சோ அந்த விஷயத்த அது என்ன டென்ஸ் என்று பார்க்க போறோம். புதுசா ஒரு டென்ஸ் படிக்க போறோம். தென் கண்டிஷன் 1, அதாவது வந்து இஃப் க்ளோஸ் கண்டிஷன் 1, அது வந்து நான் அங்கால வரைக்கும் உங்களுக்கு சொல்லுவேன். இஃப் க்ளோஸ்ன்றது என்ன, அது இந்த கண்டிஷன் 1 வந்து நாங்க படிக்க போறோம். சோ ஷால் வி ஸ்டார்ட் த கிளாஸ்? Shall we continue the class? Can I start the class? Okay, miss. Okay, miss. Yeah. Okay. So இதுல பாருங்க, உங்களுக்கு விளங்குறதுக்கு நல்லா, இதை விட உங்களுக்கு பெரிய விளக்கம் வந்து தேவையில்லை. As this picture. Okay. Okay. So as this picture பாருங்க, 2013 இருந்து 2023 வரைக்கும் இந்த நபர், அதாவது இந்த டெலிவரி பாய், அதாவது பீட்சா டெலிவரி பண்ற போய பீட்சா டெலிவர்ன்னு நாங்க சொல்லுவோம். சோ 2013 தொடங்கினவர் ஸ்டில் 2023, அது 2024 வச்சா இப்ப வரைக்கும் அவர் என்ன செய்யறார், அதை ஃபாலோ அப் பண்ணிக்கொண்டு இருக்கிறார். சோ அதுல 2024 வரணும், இந்த வருஷம் தான். அது இப்ப கூட அவர் அந்த வேலையை தான் செஞ்சு கொண்டிருக்கிறார். சோ பாஸ்ட், இந்த படத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னா பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் த சேம் டைம் ஃபியூச்சர். பாஸ்ட் இறந்த காலம், பிரசன்ட் நிகழ்காலம், ஃபியூச்சர் எதிர்காலம். சோ பாஸ்ட்ல இருக்குது பாருங்க, 2013 இருந்து பிரசன்ட் வரைக்கும் நான் அம்புக்குறி போட்டிருக்கிறேன், அதாவது அரோமா போட்டிருக்கணும் உங்களுக்கு விளங்குற மாதிரி. 2013 தொடங்கின வேலை ஸ்டில் 2024 வரைக்கும் அவர் ஃபாலோ பண்றாரா இருந்தா அவர் நாங்க கதைக்கல எப்படி கதைக்க போறோம். I have been delivering pizza since 2013. 2023 இருந்து இப்ப வரைக்கும் நான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். I have been teaching English since 2009. 2019 இருந்து இப்ப வரைக்கும் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், படிப்பிச்சு கொண்டு இருக்கிறேன். சோ ஐ ஆம் டீச்சிங்னு சொல்லி சொன்னா நான் படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன்றது மட்டும்தான். உங்களுக்கு பாஸ்ட்ல என்ன நான் செஞ்சேன்ற ஒரு விஷயம் வந்து நான் ஆட் பண்ணி கதைக்கிறது. சோ அது வந்து பிரசன்ட் டென்ஸ்ல வர்ற அதே வேளை ஒரு விஷயம் வந்து பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆயிட்டுன்னு சொல்லி சொன்னா அதையும் சொல்லி அட் த சேம் டைம்ஸ் பிரசன்ட்ல வந்து அந்த விஷயம் வந்து நடந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லிக்கல வந்து அதை நாங்க என்னன்னு சொல்லுவோம், அதை நாங்க ஒரு வித்தியாசமான ஒரு டென்ஸ், அதாவது இன்னொரு கைண்ட் ஆஃப் டென்ஸா வந்து பார்க்க போறோம். சோ அந்த டென்ஸுக்கு பேர் தான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்ப எந்த கிளாஸ்ல வந்து டே 1 இருந்து டே 23 வரைக்கும் நீங்க ஒழுங்கா படிச்சு கொண்டு வந்தீங்களா இருந்தா இந்த பிரசன்ட் டென்ஸ், அதாவது பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், மற்றது ஹேட் ஹேப்போட வர்ற டென்ஸ், அப்படி இருக்கல வந்து இது வந்து நாங்க படிக்கிற கடைசியான டென்ஸ், அதாவது உங்களோட சிலபஸ்ல இருக்கிற கடைசியான டென்ஸ் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நாங்க சொல்லுவோம். பேர்லயே இருக்குது பாருங்க, பிரசன்ட் பெர்ஃபெக்ட், அதாவது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்ப வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு செயற்பாட்டு நாங்க கதைக்க போறோம். அதாவது இப்ப வரைக்கும் நடந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி சொன்னா அது ஆல்ரெடி என்னவா இருக்கும், இறந்த காலத்துல, அதாவது பாஸ்ட்ல வந்து தொடங்கி இருக்கும். சோ பாருங்க, ஒரு ஷார்ட்டான ஒரு விளக்கம் உங்களுக்கு அதுல நான் தந்திருக்கிறேன், ஒரு டெஃபினிஷன் மாதிரி. We are talking about an action which has begun in the past and is continuing in the present. அதாவது நான் இப்ப தமிழ்ல சொன்னதான் இப்ப இங்கிலீஷ்ல இதுல தந்திருக்கேன். அதாவது ஒரு விஷயமோ ஆக்ஷனோ ஆரம்ப காலத்துல, அதாவது ஆரம்ப காலம் இல்ல, இறந்த காலத்தில் தொடங்கி இருக்கிற அதே நேரம் பிரசன்ட் டென்ஸ் இப்ப வரைக்கும் அது கண்டினியூ ஆகி கொண்டிருக்குது என்ற விஷயத்தை நாங்க காட்ட போறோம்னு சொல்லி சொன்னா
அங்க we should use present perfect continuous tense. Same like this picture. I have been delivering pizza since 2013. 2013 இருந்து 2023 வரைக்கும் 24 வரைக்கும் வந்து 24 வரணும். சோ இந்த வருஷம் வரைக்கும் அதாவது 2013 இருந்து 24 வரைக்கும் நான் பீட்சா தான் டெலிவர் பண்ணி கொண்டிருக்கிறேன். சோ இப்பயும் நான் பண்றேன் அந்த வேலை தான். அட் த சேம் டைம் பாஸ்ட்ல அது தொடங்கப்பட்டது சொல்லிக்கல வந்து அந்த விஷயத்துக்கு அப்படியான விஷயத்துக்கு யூஸ் பண்ற போற டென்ஸ் தான் present perfect continuous tense. Once again நான் சொல்றேன், we are talking about an action which has begun in the past and it continuing in the present. அதாவது பாஸ்ட்ல ஆரம்பமான ஒரு செயற்பாடு present வரைக்கும் அது கண்டினியூ ஆகுதுன்னு சொல்லி சொன்னா அதுக்கு பேர் தான் present perfect continuous tense என்று சொல்லுவோம். சோ இப்ப எனக்கு உங்களுக்கு வசனம் சொல்ல இயலாதுன்னு சொல்லி சொன்னாலும் ஓகே. present perfect continuous tense. What is present perfect continuous tense என்றது விளங்கிட்டுதா? சோ ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க அந்த விஷயத்துல. இப்ப நான் சொன்ன விஷயத்துல ஏதாவது டவுட் இருந்தா ப்ளீஸ் put your hands up and you can ask me. present perfect continuously ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? இல்ல இல்ல. மிஸ் அதுக்கும் திருப்பி கொஞ்சம் சொல்லுங்க. ஷுவர். present perfect continuous சொல்லி சொன்னா ஆரம்ப காலத்து, அதாவது ஆரம்ப காலம் நான் சொல்றேன், பட் பாஸ்ட் டென்ஸ் தான் சரியான பதம் அதுக்கு. அதாவது இறந்த காலத்துல ஒரு விஷயத்த நாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஆனா அது முடிவுக்கு வரையில. எனக்கு இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், ஒரு விஷயம் வந்து இறந்த காலத்திலேயே நடந்து இறந்த காலத்திலேயே முடிஞ்சா அதுக்கு நாங்க இன்னொரு பேர் வச்சு படிச்சுட்டோம். அது என்ன டென்ஸ்? அது பாஸ்ட் பாஸ்ட் டென்ஸ். வெரி குட். பாஸ்ட் டென்ஸ் சொன்னாலே இறந்த காலம் தான். அப்ப ஒரு விஷயம் வந்து பாஸ்ட்லயும் இருக்குது. இந்த கேடரை பாத்தீங்கன்னு சொன்னா விளங்கும். ஒரு விஷயம் வந்து பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகி இருந்தாலும் பிரசன்ட் வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது. சோ அது பாஸ்டும் அதுல கனெக்ட் ஆகிருக்குது, பிரசன்டும் கனெக்ட் ஆகி இருக்குது. ரெண்டுமே கனெக்ட் ஆகி இருக்கிற இடத்துல நாங்க கதைக்க போற விஷயம் தான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சொல்ல போறோம். To talk about, we are talking about an action which has begun in the past and it continuing in the present. பாஸ்ட்ல அது ஆரம்பிக்கப்பட்டாலும் பிரசன்ட்ல அது நடைமுறையில இருக்குதுன்னு சொல்லி சொன்னா அதை நாங்க பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லுவோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, நான் வந்து 2012 இருந்து டெய்லரிங்கா இருக்கிறேன், டெய்லரிங் செய்கிறேன். இப்ப கூட எனக்கு டெய்லரிங் தான் வேலைன்னு சொல்லி சொன்னா எப்படி நாங்க சொல்லுவோம் அந்த வசனத்தை? மிஸ் அபிலாஷினி, நீங்க சொல்லுங்க பாப்போம். இப்ப நான் வந்து டெய்லரிங் ஆல்ரெடி தொடங்கிட்டேன். இப்ப 2019 இருந்து ஸ்டில் நவ் நான் அது ஃபாலோ அப் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கல வந்து எப்படி நாங்க அந்த வசனத்தை சொல்லுவோம்? மிஸ் அபிலாஷினி? எஸ் மிஸ். எஸ். எப்படி நாங்க சொல்லுவோம் அந்த வசனத்தை? ரிப்பீட் சொல்ல முடியுமா? ஷுவர். நான் வந்து 2019 வந்து டெய்லரிங் என்ற விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டில் நவ் அது எனக்கு இப்ப கூட அது வேலையா தான் இருக்குது சொல்லிக்கல நாங்க அப்படி சொல்லுவோம். I have been tailoring since 2019. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே, வெரி குட். சோ அதான் அவ்வளவுதான் விஷயம். சோ அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னா சரி. பாருங்க, present perfect continuous tenseக்கும் வந்து உதாரணங்கள் இருக்குது. என்ன உதாரணங்கள்? எஸ், என்ன உதாரணங்கள்? லைக் present perfect tenseலயே வந்து இந்த ஸ்டடி மெத்தட் மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டின் அப்படி எழுதுறேன்னு சொல்லி பாப்பமா இருந்தா பாருங்க. ஃபார் an எக்ஸாம்பிள், ஓகே, டைம் லைனை பற்றி நான் கதைச்சிட்டேன், திருப்பியும் நான் கதைக்கிறேன் அந்த இடத்துல. பாருங்க, பாஸ்ட் டைம் பிரசன்ட் டைம் கனெக்ட் பண்ற ஒரு கனெக்ஷனா இருக்கணும் அங்கிட்ட பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சருக்கு அது போகாது. சோ ஃபியூச்சருக்கு அது என்ன செய்யாது, போகாது. நாங்க பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படிக்க போறோம்னு சொல்லி சொன்னா பிரசன்ட் டென்ஸையும் கண்டினியூ பண்ண போகுது, அட் த சேம் டைம்ஸ் பாஸ்ட் டென்ஸையும் வந்து கனெக்ட் பண்ண போகுது, கண்டினியூல கனெக்ட் பண்ண போகுது. So they have been exercising since 3 PM. 3 மணில இருந்து அவங்க எக்ஸசைஸ் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஸ்டில் நவ் அவங்க செய்யறாங்க. அவங்க எக்ஸசைஸ் முடியல. தே எக்ஸசைஸ்ட்னு சொல்லி சொன்னா ஓகே, அது பாஸ்ட் டென்ஸ், அது முடிஞ்சது. தே ஹேவ் பீன் எக்ஸசைசிங், அவங்க ஸ்டில் எக்ஸசைஸ் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க 3 மணில இருந்து, என்ன நிப்பாட்டேல. சோ அது பிரசன்டையும் கனெக்ட் பண்ணுது, இப்ப எக்ஸசைஸ் செஞ்சு கொண்டிருக்கிற விஷயத்தையும் கனெக்ட் பண்ணுது. ஆல்சோ சின்ஸ் 3 PM என்னது வந்திருக்குது, பாஸ்ட் டென்ஸ்ல 3 மணிக்கே தொடங்கின விஷயத்த ஸ்டில் நவ் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறாங்க, என்ன முடியல.
ஸோ அதைத்தான் டைம் லைன் சொல்லுது. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ண போறோம்னு சொல்லி சொன்னா அதுக்கான ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி சொன்னா சப்ஜெக்ட் அது ப்ளூரலா இருந்தா, ப்ளூரல்னு சொல்லி சொன்னா என்ன தமிழ்ல? ப்ளூரல் பன்மை. பன்மை. வெரி குட். சோ சப்ஜெக்ட் வந்து பன்மையா இருக்கிற கட்டத்துல நாங்க அங்க போட போறோம் have been பிளஸ் verbs in ing form. ஏன் நாங்க verb in ing form போடுறோம்னு சொல்லி சொன்னா present tense. முதல்ல நான் சொன்னேன் I am teaching, you are listening, like dog is barking, mother is cooking, father is coming. So ing வருது, coming, walking, cooking, studying, listening எல்லாமே வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் வருது. என்னது இப்ப நடந்து கொண்டிருக்கிறத சுட்டி காட்டுறது. சோ ஹேவ் பீனோட ஐஎன்ஜி போட்டுக்காது இப்ப மேல இருந்தா அது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். விச் மீன்ஸ் ஒரு வசனத்துல நீங்க ஹேவ் பீன் கண்டுட்டீங்க, ஹேவ் பீனோட பக்கத்துல வேர்ப்ஸோட ஐஎன்ஜி வந்துட்டுன்னு சொல்லி சொன்னா நீங்க பிக்ஸ் பண்ணலாம். எஸ், இது ஒரு பாஸ்ட் ஆக்ஷன் தான் சொல்லுது, பட் ஸ்டில்லும் அது கண்டினியூ ஆகுது என்ற விஷயத்தை தான் இது சொல்லுதுன்றதை வந்து நீங்க கண்டுபிடிக்கலாம். சோ அது இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி சொன்னா plural பிளஸ் have been plus verb ஓட ing. at the same time subject வந்து சிங்குலரா இருக்கிற பட்சத்துல, அதாவது ஒருமையா இருக்கிற பட்சத்துல has been plus verbs in ing form வரப்போகுது. எனக்கு பக்கத்துல இருக்கிற சொல்லுங்க பாப்பம் பாக்ஸ. for என்று சொல்லி சொன்னா என்னது, since என்று சொல்லி சொன்னா என்னது? what is the meaning of for and since? பாருங்க, இப்ப இந்த வசனத்துல பாருங்க, they have been talking for the last 2 hours. they have been talking for the last 2 hours. என்ன அவங்கட கதை முடியல, ஸ்டில் கண்டினியூ ஆகுது. for 2 hours 2 மணித்தியாலங்கள் ஆக. போருக்கான விளக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா 2 மணித்தியாலங்களாக அவர்கள் கதைச்சு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அவர் என்ன செஞ்சு கொண்டிருக்கணும், ஸ்டில் now. இப்ப நான் இந்த வசனத்தை சொல்லிக்கலே அவர் கதைச்சு கொண்டிருக்கணும். சோ பாஸ்ட் டைம் கனெக்ட் ஆகுது, ஆல்சோ பிரசன்டும் அங்க கனெக்ட் ஆகுது. சோ they have been talking for the last 2 hours. கடந்த 2 மணித்தியாலங்களாக அவர்கள் கதைத்து கொண்டிருக்கிறார்கள். போன்னு சொல்லி சொன்னா ஆக, தமிழ் மீனிங் ஆக, டியூரேஷனை குறிக்கும். அதே மாதிரி they have been talking since 2 hours. 2 மணித்தியாலங்களாக, அதாவது they have been talking since 3 PM. 3 மணியில் இருந்து கதைத்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்டார்டிங் டைம் அங்க சொன்னோம்னு சொல்லி சொன்னா, ஸ்டார்டிங் டைம் அங்க போட்டு கதைக்க போறோம்னு சொல்லி சொன்னா சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். for யூஸ் பண்ணுவோமா இருந்தா ஆக என்ற மீனிங்ல வரப்போகுது. they have been talking for the last 2 hours. she has been, ஏன் has been வந்திருக்குது, she have been நாங்க போடலாம் தானே, ஏன் has been வந்திருக்குது? singular. Singular. Very good. She has been working at ABC company for 3 years. 3 வருடங்களாக ABC கம்பெனில work பண்ணி கொண்டு இருக்கிறாள். I have been doing the class for the last 30 minutes. So நான் இதை சொல்லலாம் என்னது, I am teaching என்று நான் சொல்றதை விட I have been doing the class for the last 30 minutes. இந்த கிளாஸ் முடியறதுக்கு இன்னும் 1.5 மணித்தியாலம் இருக்குது. அட் த சேம் டைம்ஸ் இந்த கிளாஸ் நான் இப்ப படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன். 2வது விஷயம், ஆல்ரெடி நான் 30 நிமிஷத்துக்கு தொடங்கிட்டேன். சோ தட்ஸ் வை நான் அப்படி சொல்லலாம் என்னது, ஐ ஹாவ் பீன் டூயிங் திஸ் கிளாஸ் ஃபார் தி லாஸ்ட் 30 minutes. எஸ் சஃபியுலா. ஓ மிஸ், இப்ப நான் ஜாயின் ஆன மிஸ், கொஞ்சம் அந்த வேலையில ஜாயின் ஆக போடல மிஸ். ஓகே 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 யா, நான் சொல்லி கொண்டு போறேன், நீங்க விளங்கலன்னு சொல்லி சொன்னா கேளுங்க. ஓ மிஸ், ஓகே. Yeah, I have been doing the class for the last 30 minutes. That's fine. James has been teaching at the University of Jaffna since June. ஜூன் மாசத்துல இருந்து அவர் ஸ்டில் இப்பயும் அதை கண்டினியூ பண்ணி கொண்டிருக்கிறார். ஜூன் மாசத்துல இருந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஜஃப்னாவில் டீச் பண்ணி கொண்டிருக்கிறார். We have been waiting here since 9 o'clock. 9 மணியில இருந்து நாங்க இங்க வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். சோ 9 மணி என்றது பாஸ்ட் டென்ஸ். இப்ப கூட நான் அங்கதான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன்றது பிரசன்ட் டென்ஸ். சோ அந்த பாஸ்ட் டைம் பிரசன்ட் டைம் கனெக்ட் பண்ற அந்த டேர்னிங் பாயிண்ட் தான் என்னது, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் நாங்க சொல்ல போறோம். சோ இது வந்து பாசிட்டிவ் பேட்டர்ன். சிங்குலரா இருக்கைக்குள்ள வந்து ஹேஸ் பீன், ப்ளூரலா இருக்கைக்குள்ள ஹேவ் பீன் பிளஸ் வேர்ப்னா ஐஎன்ஜி ஃபார்மா வரப்போகுது பாசிட்டிவ்ல. சோ நெகட்டிவ்ல எப்படி வரும், எப்படி நாங்க மாற்றுவோம் இத, வளமையா நான் சொல்லி தர விஷயம். நெகட்டிவ்ல வந்து நாங்க எப்படி மாத்துறோம், நாங்க பாசிட்டிவா நெகட்டிவா மாத்திக்கல என்ன நடக்கிறது,
subject not share. not share Don't, அவ்வளவுதான் don't, not don't, share don't share. yeah not share so have not been has not been அவ்வளவுதான் இங்க வந்து not தான் சேர போகுது so have not நாங்க சுருக்கி சொல்லிக்கல வந்து pronounce பண்ணிக்கல haven't ன்னு சொல்லுவோம் also has not hasn't ன்னு சொல்லுவோம் have not haven't has not hasn't okay have not haven't has not hasn't so they haven't been talking for the last 2 hours கடந்த 2 மணித்தியாலங்களாக கடந்த 2 மணித்தியாலங்களாக please mute yourself so கடந்த 2 மணித்தியாலங்களாக நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கவில்லை so இது ஒரு விஷயத்தை நாங்க சொல்ல போறோம்னு சொல்லி சொன்னா past time present time அது கனெக்ட் பண்ணுதுதான் அது நடக்கலன்றதுக்காகத்தான் நாங்க அந்த நோட் சொல்ல போறோம் they have been talking for 2 hours என்று சொல்லி சொன்னா 2 மணி நாங்க கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கதைத்துக் கொண்டு இருக்கவில்லை என்று வரப்போகுது she hasn't been working at ABC company for 3 years I haven't been doing the class for the last 30 minutes James hasn't been has not நாங்க சுருக்கி சொல்லுங்க hasn't been teaching at the University of Jaffna since June we haven't been waiting here since 9 o'clock so இது நெகட்டிவ்ல வர அதே நேரம் இது இந்த முக்கியமான be verb have has so have has முன்னுக்கு போட்டு எழுதுவோமா இருந்தா அங்கட क्वेश्चन ஃபார்ம் பண்ணிடலாம் have they been talking for the last hours அவர்கள் வந்து கடந்த 1 மணித்தியாலங்களாக கதைத்துக் கொண்டு இருந்தார்களா yes they have been கதைத்துக் கொண்டு இருந்தார்கள் no they haven't been இல்ல அவர்கள் கதைத்துக் கொண்டு இருக்கவில்லை so இதுக்கான தமிழ் மீனிங் எப்படி வரப்போகுது have they been talking for last hours அவங்க வந்து கடந்த 1 மணித்தியாலங்களாக கதைத்துக் கொண்டு இருந்தார்களா has she been working at ABC company for 3 years அவர் 3 வருஷமா வந்து ABC கம்பெனில ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாரா have you been doing the class for the last 30 minutes has James been teaching at University of Jaffna since June have you been waiting here since 9 o'clock ஒரு ஆள் வந்து உங்களுக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார் எத்தனை மணில இருந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து லேட்டா போறீங்க நீங்க ஒரு 10 மணி 11 மணிக்கு போறீங்க அந்த இடத்துல நீங்க அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி இதுதான் have you been waiting here since 9 o'clock 9 மணில இருந்து நீங்க வெயிட் பண்றீங்களா have you been waiting for me since 9 o'clock 9 மணில இருந்து எனக்காண்டி வெயிட் பண்றீங்களா நாங்க தமிழ்ல கதைப்போமே 9 மணில இருந்து எனக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டு இருந்த நீங்களான்னு கேட்போமே அதை நான் இங்கிலீஷ்ல சொல்லிக்கலாம் like this have you been waiting for me here since 9 o'clock எனக்காக 9 மணில இருந்து வெயிட் பண்ணி கொண்டு இருந்த நீங்களா சோ क्वेश्चन ஃபார்ம் வந்து வரப்போகுது அதுக்கான ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் நான் ஸ்பெஷலா இதுல கொடுத்திருக்கிறேன் பாருங்க have ப்ளூரலுக்கு வந்து be verb வந்து have சிங்குலருக்கு வந்து has plus been plus verbs ing have போட்டு subject போட்டு verbs ing போட்டீங்கன்னு சொல்லி சொன்னா present perfect continue என்ற கேட்டகரியில வராது சோ அந்த been மறந்துடக்கூடாது நீங்க क्वेश्चन ஃபார்ம் பண்ணிக்க சோ ரெட் கலர் பென்னாலேயோ அல்லாட்டி சம்திங் ஏதாவது ஒரு விஷயத்தால நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அந்த been என்ற விஷயத்தை क्वेश्चन போகல வந்து இந்த விஷயத்துல இந்த இடத்துல இந்த டென்ஸ் படிச்சு கொண்டு கேட்கல வந்து எல்லாரும் விடுற பிள்ளை இதுதான் லைக் அவங்க வந்து அந்த been அதுல விட்டுட்டு have subject verbs and ing போடுவாங்க பட் அது டோட்டலி ராங் அங்க been வந்து வரத்தான் வேணும் அதுதான் அந்த present perfect continue என்ற விஷயத்தை வந்து ஐடென்டிட்டி பண்ணுது சோ question form பண்றது நெகட்டிவ்ல அந்த சென்டென்ஸ் எழுதுறது as well as the third thing is positiveல எழுதுறது இந்த மூணுலயும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம் if you have any doubts feel free to me doubts இருக்கா எஸ் புஷ்பராஜ் மிஸ் அந்த நெகட்டிவ்ல வர்றத கொஞ்சம் தமிழ்ல சொல்லுங்க விளங்கல they haven't been talking for the last 2 hours அப்படின்னா தமிழ்ல they have last hours haven't been have they been talking for the last hours கடைசி மணித்தியாலத்துல அவர் உங்களோட கதைச்சிருந்தாரா யா
கடைசி மணித்தியாலம்னு சொல்லி சொன்னா இப்ப 8 o'clockன்னு சொல்லி சொன்னா இப்ப நாங்க அந்த விஷயத்தை கதைக்கிறோம்னு சொல்லி சொன்னா 7:30 உங்களோட அவர் கதைச்சிருந்தாரா என்ற மீனிங் தான் அதுல வரப்போ. Have they been talking for the last hour? இல்ல கடைசி மணித்தியாலத்துல இருந்து கதைத்து கொண்டிருக்கிறாரா? ஸ்டில் அவர் கதைச்சு கொண்டிருக்கிறார். சோ அவர் வந்து கதைச்சு கொண்டிருக்கிறாரா, ஒரு மணித்தியாலத்துக்கு முதல்ல இருந்து அவர் கதைச்சு கொண்டிருக்கிறாரா என்ற கேள்விதான். இப்ப அவர் கதைச்சு கொண்டிருக்கிறவரால் இது கேட்கல, அவரை பார்த்துதான் இந்த கேள்வி கேட்க போறார். Have they been, அவர்கள் வந்து have they been talking for the last hours? கடைசி மணித்தியாலத்துல இருந்து அவர்கள் கதைத்து கொண்டு இருக்கிறார்களா? ஸ்டில் அவர்கள் கதைச்சு கொண்டுதான் இருக்கிறாங்க, அந்த நேரத்துல கேட்கிற கேள்வி அது. Is it clear? Okay. Yeah. So move to the next subject. So, okay. Next chapter போறதுக்கு முதல், what is your best friend doing these days? So அதாவது வந்து உங்களுடைய friend, best friend வந்து இந்த நாட்கள்ல என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் வந்து ஆல்ரெடி தொடங்கி இருப்பார். So for an example, முதலாவதுக்கு நான் சொல்றேன், what is your friend, what is your best friend doing this day? Yes, he நான் சொல்றேன், he has been teaching at the University of Jaffna since 2000, sorry, since January 2024 ஜனவரியில இருந்து அவர் டீச் பண்ணி கொண்டிருக்கிறார் எங்க யூனிவர்சிட்டி ஆஃப் ஜஃப்னாவில். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், இந்த நாட்கள்ல உங்களோட ஃப்ரெண்ட் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்கன்றதான் அந்த கேள்வி. So how long has he been doing it? எவ்வளவு காலமா அதை செய்து கொண்டிருக்கிறார்? ஓகே, எனக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம் இதுக்கு. How long has he been doing it? எவ்வளவு காலமா, எவ்வளவு வருஷமா, எவ்வளவு நேரமா அவர் இதை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு கேள்வி கேட்டா அதுக்கான ஆன்சர் எப்படி நீங்க பண்ணுவீங்க? Miss Yes, is doing 2 years work. yes, I am doing, he is doing 3 years workன்றதை விட 3 years workன்னா அது வந்து என்னன்னு சொல்றது, 3 வருஷமா. எஸ், நான் சொல்லி தந்த ஒரு சரியான கிராமட்டிக்கலி சொல்லுங்க பாப்போம். நீங்க கிட்ட வந்துட்டீங்க, கொஞ்சம் ஷேப் பண்ணி சொல்லுங்க பாப்போம் வசனத்தை. டூயிங் சரி, ஓகே பெர்ஃபெக்ட். ஒர்க் ஓகே பெர்ஃபெக்ட். 3 years ஓகே பெர்ஃபெக்ட். அத வந்து ஒரு சரியான வசனமா சொல்லுங்க பாப்போம். எகோ வராது. இப்பயும் அவர் அதை செஞ்சு கொண்டிருக்கிறார். அட் த சேம் டைம்ஸ் அவர் பாஸ்ட்ல இருந்து தொடங்கிட்டார் சொல்லிட்டு அப்படி சொல்லுவீங்க. சாரி, பாருங்க இந்த முதலாவது வசனத்தை பாத்தீங்கன்னா he have been doing for 3 years. The last. Yeah, last 3 years. Last 3 years. கடைசி 3 வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறார். இப்ப கூட அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்ற மீனிங்ல வரும். சரி. Okay, Safila. Okay, miss. Okay, thanks. Okay. So, next answer நீங்க சொல்லுங்க பாப்போம். Can you play cricket? இதுக்கு விட yes or no தான் சொல்ல போறீங்க. அங்கால வந்து present perfect tense வர்ற மாதிரி ஒரு வசனம் சொல்ல போறீங்க. Yes or no, அது உங்களோட சாய்ஸ். அங்கால வந்து present perfect tense வர மாதிரி ஒரு வசனம் சொல்லுங்க பாப்போம் ஆன்சர். Yes, miss. Yes. Yeah. I can do it. I can. No. Can you play cricket? Can you play Yes. cricket? Yes, சரி. அங்கால yes. I can do. Yes, I have been playing cricket for. உங்களுக்கு கிரிக்கெட் விளையாட தெரியுமான்றதான் கேள்வி. ஓம் என்று சொல்லிட்டு எனக்கு 3 வருஷமா நான் கிரிக்கெட் விளையாடுறேன், இப்ப கூட நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டுதான் இருக்கிறேன், அதை விடையில என்று சொல்லிக்கல, நீங்க எப்படி சொல்லுவீங்க? I have been playing cricket last 3 years. Okay, last 3 years and நீங்க சொல்லலாம். At the same time, since உங்களோட அந்த இயரை சொன்னீங்கன்னா சரி, since 2023 2022 ன்னு சொல்லிச்சோன்னா 2022 வரை இருந்து 24 வரைக்கும் இப்ப வரைக்கும் நீங்க விளையாடி கொண்டிருக்கிறீங்கன்றதான் அது இந்த மீனிங்கா வரப்போகுது.
ஓகே மிஸ்டர். How long have you been playing cricket? Same answer தான் வரப்போகுது. How long have you been playing cricket? So ரெண்டாவது விஷயத்துக்கு நான் விட சொல்லி தந்தேன் நான். So நாலாவது விஷயத்துக்கு நீங்க சொல்லுங்க பாப்போம். ஷாஃபியுல்லா சரியான ஒரு விட. How long? Same question தான். How long have you been playing cricket? நீங்க எவ்வளவு காலமா கிரிக்கெட் விளையாடுறீங்க? I have been playing cricket since ஒரு இயரை சொன்னீங்கன்னா சரி. 2000. வெரி குட் வெரி குட். அந்த விஷயத்துல நீங்க ஒரு விஷயத்துலயுமே பிள்ளை விடையில அப்படியே சொல்லிட்டீங்க. ஐ ஹாவ் பீன் பிளேயிங் கிரிக்கெட் சின்ஸ் 2000. 2020ல இருந்து ஸ்டில் நவ் நான் கிரிக்கெட் விளையாடுறேன். அப்ப கேட்கிறாக்களுக்கு விளையாங்குமோ 2020ல இருந்து 24 வரைக்கும் 2024 வரைக்கும் அவங்க விளையாடுறாங்க. சோ 24 வருஷமா அவங்க விளையாடுறாங்கன்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு ஐடியா கிளிக் ஆகிடும். சோ அவ்வளவுதான் விஷயம். சோ இப்ப உங்களுக்கு நல்ல கிளியர் ஆகி இருக்கும் அப்படியா? மிஸ் நீ கிளியர் ஆயிட்டு மிஸ். Yeah, okay. So next question, do you watch TV at night? வேற யாராவது எனக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். Do you watch TV at night? நீங்க நைட்ஸ்ல டிவி பாக்குறீங்களா? ஓகே, நான் கால் பண்ண வாக்கல. சமீரா, மிஸ் சமீரா. Yes, miss. Do you watch TV at night? Yes, I have been. Yes. I have been. அங்கால watching present tense நாங்க அங்க பிரதிநிதித்துவ பார்த்தோம். So watching. Okay, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். I have been watching TV at night. Okay. அங்கால நீங்க உங்களோட இயரை சொன்னீங்கன்னா சரி. TV at night since 2013. 2023ல இருந்து நான் இரவுல டிவி பாக்குறேன் நான். Okay, that's fine. So நீங்க தான் எனக்கு திருப்பி சொல்ல போறீங்க. How long have you been watching TV nights? Same question தான். ரெண்டுமே வந்து சேம் கொஸ்டின் தானே. அப்படி do you watch TV at night ன்னு சொல்லி வந்து நீங்க டிவி பாக்குறீங்களா இரவுல ஓம்னு சொன்னா அதுக்கு அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க? How long have you been watching TV at night? அதாவது எவ்வளவு காலமா நீங்க இரவுல டிவி பாக்குறீங்க? Okay, I have been. Okay. I have been watching TV since Okay. Since 2020. Yeah. 2020. Very good. Very good. That's the point. That's the point I need you, right? உங்கள்ட்ட இருந்து வர வேண்டிய விஷயம் வந்து அதுதான் நான் கன்சிடர் பண்ணினா. That's fine. How long have you, sorry, are you trying to learn English these days? Okay. இதுக்கும் நீங்க சரியான ஒரு ஆன்சர் சொல்லலாம். Very good, Samira. Question is going to Kirtika. Miss Kirtika. Miss Kirtika, Miss Rupaya, are you there? Feha, Miss Feha. Yes, ma'am. Yes, Ruhaya, நீங்க சொல்லுங்க பாப்போம். Are you trying to learn English these days? இந்த நாட்கள்ல நீங்க இங்கிலீஷ் லேர்ன் பண்றீங்களா? Are you trying to learn English these days? Yes, I've been trying to learn English these days. Yes, that's fine. Also, next question க்கு ஆன்சர் சொல்லுங்க. How long have you been trying to do this? Do this already do it. எவ்வளவு காலமா நீங்க ட்ரை பண்றீங்க? I've been Yes, I trying. do it. Who is that? May I know your name? கிருத்திகா. Yes, Kirtika, சொல்லுங்க. டீச்சர் கொஞ்சம் பேசுறது விளங்குது இல்ல டீச்சர் கொஞ்சம். Okay, because of the signal errors, I think. Yes, Kirtika, நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்றது எங்களுக்கு விளங்குது. How long have you been trying to do this? எவ்வளவு காலமா நீங்க அதை செய்யறீங்க? இங்கிலீஷ் லேர்ன் பண்றீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். Yes, I have been trying to 2 years. Yes, trying to 2 years. Trying to do it 2 years. Okay, that's fine.
for 2 years 2 வருஷமா நான் அதை வந்து ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன். as this class இந்த கிளாஸை பொறுத்தவரையில என்ன சொல்லுவீங்க? 3 வருஷமா நீங்க இங்கிலீஷை லேர்ன் பண்ண கற்றுக்கொள்றீங்க, ட்ரை பண்றீங்க, முயற்சி செய்யறீங்க. இந்த கிளாஸ் ஆக்ஸ்போர்ட் கிளாஸை பொறுத்தவரையில அப்படி சொல்லுவீங்க? அதாவது வந்து உங்களோட I அந்த have 2 been years I've வந்து been to மாற்றம் அடையுது. I எஸ், I have been learning been to- last 3 months. last 3 months, very good. I have been learning English Learning since last 3 months. for 3 years. 3 வருஷமா அல்லாட்டி last 3 years 3 வருஷமா நான் வந்து லேர்ன் பண்ணி கொண்டிருக்கிறேன் இங்கிலீஷ். ஓகே, தட்ஸ் குட். ஸோ இது கிளியரா உங்களுக்கு எப்படி ஆன்சர் சொல்றது, எப்படி ஒரு கொஸ்டினை நாங்க மேக் பண்றதுன்றது விஷயம் எல்லாருக்கும் விளங்கிட்டுதான்? Oh, miss. Okay, so hope I will go to the next one. பாருங்க, இதுல present continuous and present perfect continuous together. அதாவது present continuous and present perfect continuous. அதாவது வந்து present continuous ன்னு சொல்லி சொன்னா ஒரு விஷயம் வந்து நடந்து கொண்டிருக்குது. லைக் I am listening, you are studying, like that. அப்படி ஒரு விஷயம் வந்து present continuous. அதாவது நிகழ்காலத்தையும் இறந்த காலத்தையும் இணைக்கின்ற ஒரு வசனம் வந்து present perfect continuous tense. சோ அந்த ரெண்டையும் வந்து கொலாப்ஸ் ஆகி கதைக்க போறோம். இப்படி I am teaching these days and I have been no I am lecturing these days and I have been, அதாவது வந்து நான் இப்ப லெக்சர்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன் இந்த நாட்கள்ல, and I have been teaching since 2020. நான் இப்ப லெக்சரரா இருக்கிற அதே நேரங்கள், இந்த நாட்கள் நான் லெக்சரரா இருக்கிற அதே விஷயம் இப்ப I have been since 2000ஆம் ஆண்டுல இருந்து நான் டீச் பண்ணி கொண்டிருக்கிற அதே சமயம் இப்ப நான் ஒரு லெக்சரரா இருக்கிறேன். So present continuous tense வருது, present perfect continuous tense வருது. So எனக்கு சொல்லுங்க பாப்போம் ரெண்டாவது வசனத்தை. She is ஒரு விஷயம் அதுல வருது these days and she has been blank since of 4 அங்கால blank வருது. She is singing song these days and Okay, she is been yeah, சொல்லி முடியுங்க. 2000 sign for 2000. since not sign, since. Okay, அந்த விஷயம் சரி. So present continuous tense same at the same time present perfect continuous tense same சேர்த்து கதை கேட்கல. இப்ப உங்கள்ட்ட ஒரு விஷயம் இப்படி இருக்குது, நான் இப்படி ஒரு விஷயம் செய்து கொண்டிருக்கிற அதே நேரம் அந்த விஷயத்தை நான் தொடங்கினது வந்து அப்பவில இருந்து என்றதை வந்து ஸ்பெஷலா கதைக்க போறோம். நான் இப்ப நான் அப்படி ஆகிட்டேன், அப்படி அந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கிற அதே நேரம் நான் ஃபாஸ்ட்ல வந்து அதுக்கான ஒர்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொல்றதுதான் I have been teaching since 2000. அந்த நிகழ்வு நடந்தபடியே இந்த நிகழ்வு நடந்தது என்ற மீனிங்ல வரப்போகுது. சோ இது வந்து மேலதிகமான present continuous tense present perfect continuous tense டுகெதரா யூஸ் பண்ண போறீங்க. ஒரு எஸ்ஸேல ஒரு ஸ்பீச்ல நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த பேட்டர்ன் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். சோ நாங்க இப்ப நெக்ஸ்ட் சாப்டருக்கு போவோம். இஃப் க்ளோஸ். எனக்கு சொல்லுங்க பாப்போம், இந்த இஃப் க்ளோஸ் நீங்க எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறீங்க? அதாவது வந்து இப்ப உங்களுக்கு அந்த விஷயம் தெரியாதுன்றத விட்டுட்டு, அந்த விஷயம் தெரியாதுன்ற விஷயத்துல இருந்து இஃப் க்ளோஸ் நீங்க கேள்விப்பட்ட விஷயம் என்ன, இடம் என்ன, அதாவது எங்க நீங்க இந்த இஃப் க்ளோஸ் என்ற ஒரு விஷயத்த சந்திச்ச நீங்க என்ற விஷயத்த எனக்கு சொல்லுங்க பாப்போம். இஃப் க்ளோஸ் என்ன என்ற ஒரு ஐடியா இருக்கும் தானே? இப்ப நீங்க சப்ஜெக்ட் கண்டென்ட் படிக்கிறீங்க, நான் ஆல்ரெடி உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பி இருப்பேன். சோ யாராவது ரிஃபர் பண்ணி இருந்தா இஃப் க்ளோஸ பற்றி நீங்க நினைச்ச விஷயம் கேன் யூ ப்ளீஸ், யாராவது ஒரு ஆள் எனக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னா இட்ஸ் இனஃப். சரியோ பிள்ளையோ இருக்கட்டும், அது வேற விஷயம். பட் இப்போ மைண்ட்ல இருக்கிறத வந்து எனக்கு ஒரு கதைங்க. அதாவது இஃப் க்ளோஸ் என்ன, வாட் இஸ் த ஐடியா அபவுட் இஃப் க்ளோஸ்?
நோ, யாருமே கதைக்கலையே. எனிவன்? ஓகே, உங்களுக்கு தெரியான்னு சொல்லி சொல்றபடியா இப்ப நான் சொல்லவா? கேன் ஐ? Okay, Can miss. I? Okay, okay, okay. எதுக்காவது நீங்க ஆன்சர் சொல்லணும். ஸோ யா, இஃப் க்ளோஸ் சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லி சொன்னா 2 கண்டிஷன்ல இருந்து நாங்க அதை கதைப்போம். அந்த வகையில இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு சொல்லி சொன்னா, இஃப் க்ளோசஸ் என்று சொல்லி சொன்னா ஒன்று நடந்தா இன்னொன்னு நடக்கும், ஒண்ணு நடந்தா இன்னொன்னு நடக்காது. நாங்க நார்மலா ஒரு விஷயம் கதைப்போம், எங்களோட ஃபேமிலியை பொறுத்தவரை இல்ல பேசிக்கா டெய்லி ஆக்டிவிட்டியில நாங்க கதைப்போம். என்னது லைக் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்களும் ஒரு ஃபைட் பண்றீங்க, சோ ஏதோ ஒரு இடத்துல புரோக்கன் ஆகிட்டது 2 பேர்ட்ட ரிலேஷன்ஷிப்பும். அப்ப நீங்க சொல்றீங்க, அவன் ஒரு இவெண்ட்டுக்கு வந்தா நான் வர மாட்டேன், அவன் வந்தா அது நடந்தா இது நடக்காது. இவன் நீங்க நல்ல அட்டாக்ஷன் நல்ல க்ளோஸ்டா இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா அவன் வந்தா ஓகே நான் வருவேன், அவன் வந்தா நீங்க வருவீங்கன்றது பாசிட்டிவ் வகையில இருக்க போகுது, அவன் வந்தா நான் வரமாட்டேன்ன்றது வந்து நெகட்டிவ் வசனமா இருக்க போகுது. இஃப் க்ளோஸ்ன்றது வந்து மெயினா நாங்க அதை குறிப்பிட்டு சொல்றது வந்து அதைத்தான். ஒரு சிச்சுவேஷன் நடக்குதுன்னு சொல்லி சொன்னா அதை நாங்க ரியலா வந்து சொல்ல போறோம். இது நடந்ததா, இது நடந்ததால இது நடந்தது, இது நடந்ததால இது நடக்கல நாங்க கதைக்க போறோம்னு சொல்லி சொன்னா அந்த தான் நாங்க இஃப் க்ளோஸ் சொல்ல போறோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் பாருங்க, கண்டிஷனல் நம்பர் 1, முதலாவது கண்டிஷன். அது நிறைய வகையில இருக்குது, அந்த வகையில முதலாவது கண்டிஷன் பற்றி படிக்க போறோம். அதுக்கான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, situation that can really happen at present or in future. அதாவது ஒரு விஷயம் அந்த ஒரு சிச்சுவேஷன் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு விஷயம் வந்து பிரசண்டா இல்லாட்டி ஃபியூச்சரா நடக்க போகுது, ரியலா நடக்க போற ஒரு விஷயம் happen at present or in future. அதாவது வந்து நிகழ்காலத்துல இல்லாட்டி எதிர்காலத்துல நடக்க வேண்டிய விஷயத்த ரியலி ஹேப்பன், உண்மையாவே அது நடக்க போறது. ஸோ சிச்சுவேஷன் தட் கேன் ரியலி ஹேப்பன் அட் பிரசன்ட் ஓ இன் ஃபியூச்சர். ஒரு விஷயம் நடந்தா இன்னொரு விஷயம் நடக்கும்னு சொல்ல போறோம். அந்த நடக்கிற விஷயம் வந்து பிரசன்ட் இல்லாட்டி ஃபியூச்சர்ல கட்டாயமா நடக்கும், ஒரு பாசிட்டிவா நடக்கும்ன்ற விஷயத்தான் கண்டிஷனல் 1 சொல்லுவோம். ஸோ இது உங்களுக்கு விளங்கலன்னு சொல்லி சொன்னா பெருசா யோசிக்க வேண்டாம், பிகாஸ் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல படிக்கல வந்து உங்களுக்கு நீங்க விளங்கி கொள்ளுவீங்க. சோ பாருங்க, இந்த நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல கண்டிஷனல் நம்பர் 1 பாசிபிள், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பாசிட்டிவான ஒரு பாசிபிளான ஒரு ரிப்ளை, ஒரு பாசிபிளான, அதாவது ஒன்று நடந்தா இன்னொன்று நடக்கும். நான் முதல் சொன்னேனே, அவன் வெட்டிங்குக்கு போனா நானும் வருவேன், அவன் ரெஸ்டாரண்ட் போனா நானும் வருவேன். சோ அவன் போனா ஒன்று நடந்தா, அது நடந்தா இன்னொன்று நடக்கும். சிம்பிளா அது வந்து பாசிட்டிவ் நாங்க எடுத்துக்கொள்வோம். சோ இஃப் க்ளோஸ் அங்க இருக்க போறது வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இந்த கிளாஸ்ல வந்து பிரசன்ட் டென்ஸ்ல இருந்த பிள்ளை தான், பிரசன்ட் டென்ஸ் வந்து ஒழுங்கா படிச்ச பிள்ளை, ஃபியூச்சர் டென்ஸ் ஒழுங்கா படிச்ச பிள்ளைக்கு தான் என்னவா இருக்க போகுது, இந்த இஃப் க்ளோஸ் வந்து டோட்டலா விளங்க போகுது. சோ நான் உங்களுக்கு கிளாஸ்ல திருப்பி திருப்பி சொல்றது, எவ்ரி கிளாஸ் அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு வந்து இது ஒரு ரீசன். இப்ப நீங்க பிரசன்ட் டென்ஸ் கிளாஸ்ல இருக்காம இந்த கிளாஸ்ல வந்து இருந்தீங்களா இருந்தா உங்களுக்கு விளங்க போறது வந்து 50%. ஒரு பிள்ளை டே 1 இருந்து டே 23 வரைக்கும் நீ ஒழுங்கா வந்திருக்குமா இருந்தா அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. பிரசன்ட் டென்ஸ் ஒரு சிம்பிள் திங். அதாவது நான் ஒரு நாள் ஃபுல்லா எடுத்து சொல்லி தந்தேன்னா நான் அந்த விஷயம் வந்து கொஞ்சம் விஷயம் தான். அந்த சப்ஜெக்ட் கண்டென்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டின் 3 விஷயம் படிச்சு வச்சிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா சரி. சோ நாங்க விஷயத்துக்கு வருவோம். இஃப் க்ளோஸ், மெயின் க்ளோஸ். இங்க வந்து நாங்க இஃப் க்ளோஸா யூஸ் பண்ண போறது வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், மெயின் க்ளோஸா யூஸ் பண்ண போறது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அதாவது இப்போ ஒரு விஷயம் நடந்தா ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் நடக்கும், பாசிபிலிட்டி. இதுல வந்து நாங்க கதைக்க போறது கண்டிஷனல் 1 டோட்டலி சொல்ல போறது வந்து பாசிபிளான ஒரு இன்சிடென்டோ ஈவென்ட். ஒரு விஷயம் இப்ப நடந்தா, இப்ப நீங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா நானும் வருவேன். சோ இப்ப நீங்க போனான்றது வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வர்ற அதே நேரம் சிம்பிள் ஃபியூச்சர், அதாவது வந்து ஃபியூச்சர் டென்ஸ், அதாவது இந்த விஷயம் நடந்தா, இஃப் திஸ் ஹேப்பன் தென் இட் வில் பி ஹேப்பன். அதாவது வந்து ஒரு விஷயம் நடந்தா பிரசன்ட் டென்ஸ்ல, சிம்பிள் ஃபியூச்சர்ல அதாவது ஃபியூச்சர் டென்ஸ்ல மெயின் க்ளோஸ் கட்டாயம் நடந்தே தீரும். சோ பாருங்க, அது இந்த சப்ஜெக்ட் கண்டென்ட், அதாவது வந்து சப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி சொன்னா, சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இஃப் வரப்போகுது. ஒரு விஷயம் வந்து என்னன்னு சொல்லி சொன்னா இஃப் க்ளோஸ பொறுத்த வரையில இஃப் தான் நாங்க முன்னுக்கு வரப்போகுது. கண்டிஷனல் நம்பர் 1 இருக்கலாம், கண்டிஷனல் நம்பர் 2 இருக்கலாம். இஃப் தான் நாங்க முன்னுக்கு வரப்போகுது, பிகாஸ் இஃப் க்ளோஸ் தான் நாங்க படிக்கிற மெயின் சாப்டருக்கு பேரே இஃப் க்ளோஸ் தான். ஒன்று நடந்தா இன்னொன்று நடக்கும், ஒன்று நடந்தா இன்னொன்று நடக்காதுன்றது வந்து அடுத்த கட்டம். பட் நாங்க படிக்க போறது இஃப் க்ளோஸ்ன்றபடியா இஃப்
அது நடந்தால் இஃப்னு சொல்லி சொன்னா அது நடந்தால் என்ற மீனிங்ல வரப்போகுது. ஸோ இஃப் பிளஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பிளஸ் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பிளஸ் நான் போடல கமா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எழுதி அதுக்கு பிறகு சிம்பிள் ஃபியூச்சரை வந்து எழுதணும். Conditional number 1, if clause for simple present tense and the main clause for simple future. The structure pattern is if plus simple present, comma simple future. So இது உங்களுக்கு விளங்கலன்னு சொல்லிச்சோன்னா அடுத்த சென்டென்ஸை பார்த்துட்டீங்கன்னு சொல்லிச்சோன்னா நீங்க கட்ச் பண்ணிடுவீங்க. பாருங்க சென்டென்ஸை பாருங்க. Some examples. Simple present உங்களுக்கான அதை பிரிச்சே நான் காட்டுறேன் பாருங்க. Simple present, simple future. Simple present என்று சொல்லி சொன்னா என்னது, வேர்ப்ல வந்து ஒரு மாற்றம் இருக்காது. ஸ்டடி என்றா ஸ்டடி தான், ஒர்க் என்றா ஒர்க் தான், ஈட் என்றா ஈட் தான், அதுல ஒரு மாற்றம் இருக்காது. சிம்பிள் ஃபியூச்சருக்கு வந்து எனக்கு ஓகே நான் அந்த சாப்டருக்கு போகல. சிம்பிள் ஃபியூச்சர்னு சொல்லிக்கல, அதாவது நார்மலான அடிப்படை எதிர்காலத்தை நாங்க கதைக்க போறோம்னு சொல்லி சொன்னா வேர்ப்புக்கு முன்னால என்ன வரும், வேர்ப்புக்கு முன்னால என்ன நாங்க போடும். இப்ப நான் வர போறேன் உங்களோட சொல்ல போறேன்னு சொல்லி சொன்னா present tenseல I come, right? I come. Future tenseல எப்படி நாங்க அதை சொல்லுவோம், நான் வர்றேன், நீங்க போங்க, நான் வர்றேன், நான் வருவேன் நான் சொல்லிக்கல வந்து எப்படி நான் சொல்லுவேன். கம்ன்றது வந்து சிம்பிள் பிரசன்ட்ல மாறிக்கல எப்படி வரும், சாரி I will. Very good, very good. I will come present tenseல வருது, I will comeன்றது வந்து future tenseல வரும். Very good. சோ இவ்வளவு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு சொல்லிச்சோன்னா ஒரு ப்ரெசென்ட் டென்ஸை வந்து ஃபியூச்சர் டென்ஸுக்கு கொண்டு வரைக்கல முன்னுக்கு வில் போடணும் ஒரு விஷயம் தெரிஞ்சிட்டு சொல்லிச்சோன்னா இஃப் க்ளோஸ் இஸ் டசன்ட் மேட்டர். இஃப் க்ளோஸ் ஒரு பெரிய விஷயமாவே உங்களுக்கு இருக்காது. பாருங்க, இஃப் யூ ஸ்டடி ஹார்ட், நான் எவ்வளவுக்கு ஸ்லோவா சொல்லலுமோ அவ்வளவுக்கு ஸ்லோவா தான் சொல்றேன். இஃப் யூ ஸ்டடி ஹார்ட் பாருங்க, இஃப் வருது பிளஸ் இஃப் யூ ஸ்டடி ஹார்ட் ப்ரெசென்ட் டென்ஸ் யூ வில் பாஸ் த எக்ஸாமினேஷன்ஸ். சோ நீங்க கஷ்டப்பட்டு கடின ஒர்க் பண்ணி படிச்சீங்களா இருந்தா தான் எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணுவீங்க. முதலாவது விஷயம் பெர்ஃபெக்டா 100% முடிஞ்சா தான் ரெண்டாவது விஷயம் நடக்கும். இஃப் யூ டோன்ட் ஸ்டடி ஹார்ட் யூ வில் ஃபெயில், அப்படித்தான். சோ ஹார்ட் ஒரு விஷயத்த வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிப்பீங்களா இருந்தா ஒரு சாப்டரை ஒரு சப்ஜெக்ட அந்த படிக்கிறதால வந்து நீங்க எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ண போறீங்க. சோ சிம்பிள் பிரசன்ட்ல என்ன வரும், இஃப் யூ ஸ்டடி ஹார்ட் யூ வில் பாஸ் த எக்ஸாமினேஷன்ஸ். சோ இந்த முதலாவது வசனத்திலே உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன நான் சொல்ல வந்த விஷயம். நீங்க கட்ச் பண்ணிட்டீங்களா? பிரசன்ட் ஃபியூச்சர் நான் சொன்ன வந்த விஷயத்தை நீங்க கட்ச் பண்ணிட்டீங்களா? ப்ளீஸ் ஆன்சர் மீ. Unmute yourself and talk with me. Yes, miss. Yes. So if you study hard, you will pass the examinations. If I work properly, நான் வந்து ஒழுங்கா இந்த வேலையை செய்வனா இருந்தா, வேலையை ஸ்கிப் பண்ணாம ஒழுங்கா நான் செய்வனா இருந்தா, I will finish it in 2 days. அதாவது வந்து நான் அந்த டைமுக்கு மட்டும் அந்த தேவையான லீவ் டைம் மட்டும் லீவ் எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற டைமுக்கு வந்து நான் ப்ராப்பரா வேலை செய்வனா இருந்தா நான் வந்து கட்டாயமா வந்து 2 நாட்கள்ல வந்து இந்த வேலையை முடிச்சு கொடுத்துடுவேன். If I work properly, I will finish it in 2 days. 2 நாட்கள்ல நான் அதை முடித்து கொடுப்பேன், அல்லது முடிப்பேன். So if you study hard, you will pass the examinations. Then if I study properly, if I work properly, I will finish it in 2 days. So this is the point. End example, some example and சொல்லி நான் தந்த எக்ஸாம்பிள் தான். எனக்கு உங்களோட சைட்ல இருந்து ஆஸ் அ ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் வரும். யார் சொல்ல போறாள்? உங்களோட சாய்ஸ். வளமே நான் தான் ரெண்டமா கேட்கணும். இப்ப உங்களோட சாய்ஸ். ஒரு விஷயம் நடந்தா இன்னொரு விஷயம் நடக்கும். ஒரு எக்ஸாம்பிள்ன்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். தென் செகண்ட் ஒன் இஸ் ஐ வில் ஃபினிஷ் இன் 2 days. ஒரு ஒர்க்கை வந்து ஒழுங்கா செய்தா நான் 2 நாட்கள்ல வந்து அந்த ஒர்க்கை முடிப்பேன்ன்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எனக்கு சொல்லுங்க அப்ப யாராவது உதாரணம். If you go to the beach, sorry, If you practice, it's miss, if you practice okay, the ground, you will win the cricket match. very good, very good. If you practice well, you will win the cricket match. Very good, very good. That's fine. அதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணினேன். Yeah, okay, that's fine.
வெரி குட். என்னது ஆன்சர்? இன்னொரு ஆன்சர் வந்து நினைக்கிறேன். யார் அது? If you go to the restaurant, ம் I will come with you. Okay, if you go to the restaurant, I will come with you. Yes, that's the thing. So, அவ்வளவுதான் விஷயம். உங்களுக்கு ஒரு future tense தெரியும், present tense தெரியும்னு சொல்லிச்சுன்னா ரெண்டையும் கனெக்ட் பண்றீங்க, முன்னுக்கு F போறீங்க. அவ்வளவுதான் விஷயம். இங்க வந்து verb மாத்தணும், verb stems மாத்தணும், ஒரு விஷயமே இல்ல. if போறீங்க, present போடுறீங்க, past போடுறீங்க. Sorry, future போடுறீங்க, ரெண்டையும் சேர்க்கிறீங்க. So, very good, very good, very good. Appreciate your answers. பாருங்க, some examples இருக்குது பாருங்க. If I am hungry, I will buy something and eat. I will buy something and eat. Recording போட்டேனா classல? I think yes, right? Yes. Yes, miss. If I am hungry, இப்ப எனக்கு பசிச்சுக்குதுன்னு சொல்லிட்டேனா, if I am hungry, எனக்கு பசிச்சால் I will buy something and eat. ஏதாவது நான் வாங்கி சாப்பிடுவேன். If they get free time, they will gossip. Gossip ன்னு சொல்லிட்டேனா என்ன? GOSSIP, gossip. Vocabulary. Gossip என்ன? Gossip. What is the meaning? GOSSIP. என்ன meaning? Gossip பண்ணா? தெரியாதாக்கள் ப்ளீஸ் வெக்காபுலரியில எழுதி வைங்க. gossip பண்ண சொல்லி சொன்னா தேவையில்லாம கதைக்கிறது, which means அலட்டுறதுன்னு நாங்க தமிழ்ல சொல்லுவோமே, அதுதான் gossip பண்ண சொல்லுவோம். They will gossip. So if they get free time, அவங்களுக்கு ஃப்ரீயான நேரம் கிடைக்குமா இருந்தா அவர்கள் அந்த நேரத்துல அலட்டுவார்கள் என்ற விஷயம் தான் அது. கதை தேவையில்லாத விஷயத்த கதைச்சு கொண்டு அரட்டை அடிப்பார்கள் என்ற விஷயத்துல வரும். If your child make mistakes, okay, Miss Feha, முடியுங்க பாப்போம் இத. If your child make mistake, உங்களோட பிள்ளைகள் வந்து தவறு விட்டால் நீங்க என்ன செய்வீங்க in the future? So என்ன செய்வீங்க? Can you please? Feha, Miss Feha. Miss Feha, are you there? Who is 507327? Who's that? 507327. I will note your number as well here. 507327. Safran, Miss Safran, sorry, Mr. Safran. Mr. Safran, Miss Jana, Miss Sharmila, Miss Sharmila, are you there? So நன்மையாவே சொல்றேன், இது லாஸ்ட் கிளாஸ் என்றபடியா எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் இல்ல. கூப்பிடக்கல எனக்கு நீங்க ஆன்சர் பண்ணே இல்லைன்னு சொன்னா I will put it as an absent, right? Plus நீங்க ஃபைனல் எக்ஸாம்ல ஒரு விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணிக்க சொல்லக்கூடாது, மிஸ் நான் கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணி இருந்தேன் நானே சொல்லி. எனக்கு கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி இருக்கிறது முக்கியம் இல்ல, நான் கூப்பிடக்கல இல்லாட்டி அந்த கிளாஸ்ல அலர்ட்டா இருக்கிறது முக்கியம். சோ பாருங்க, இஃப் யூர் சைல்ட் மேக்ஸ் மிஸ்டேக், என்ன செய்வீங்க? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். I will action. Sorry, கண்டிப்புக்கு என்ன மிஸ் சொல்றது இங்கிலீஷ்ல? I will warning them. Warning. I will warning. warning. Or yeah, warning. If your child make mistake, I will warning them once. Yeah. Okay, very good. நான் அவங்கள warn பண்ணுவேன் ஒருக்கா. If I cook well, they will eat quickly. நான் வந்து வடிவா குக் பண்ணுவேனா இருந்தா அவங்க வேலைக்கு சாப்பிடுவாங்க. If Nalin doesn't apply to the job, they will if Nalin doesn't apply to the job, அவங்க வந்து ஜாப்க்கு அப்ளை பண்ணலன்னு சொல்லி சொன்னா he missed the chance. He will miss the chance. He will miss the job chance. அவங்களோட job chance வந்து இழந்துடுவாங்க. If we don't practice English, okay, முடியுங்க பாப்போம். நீ இங்கிலீஷை பிராக்டிஸ் பண்ணலன்னு சொல்லி சொன்னா என்ன நடக்கும்? If we don't practice English, We will sorry, we will fail the exam. sorry, We will fail the exam. yes, if we don't practice English,
we will fail the examination சொல்லலாம். We will miss the chances. We will miss so many chances. Practice பண்ணாத இங்கிலீஷ்ல நிறைய சான்ஸ் வந்து நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. So if யூஸ் பண்றீங்க simple present tense யூஸ் பண்றீங்க, கமா போட்டு simple future tense வந்து யூஸ் பண்றீங்க. இது வந்து அட்டவணை அறிக்கைக்குள்ள வந்து தனியா தனியா நான் எழுதி இருக்கிறேன். அதே சமயம் இதை நீங்க சேர்த்து எழுதிக்கல, ரெண்டுக்கும் இடையில கமா போட்டு எழுதணும். அப்பதான் வாசிக்கிற ஆளால வந்து விளங்கிக் கொள்ள முடியும். ஓகே, if self முதல் simple present tense or simple future tense. So இவங்க அதைத்தான் சொல்ல வராங்கன்ற விஷயத்தை வந்து விளங்கிக் கொள்ளுவாங்க. So that's the thing. So some more examples பாருங்க. If I go to the food city, I will buy some vegetables. நான் food cityக்கு போனா கொஞ்சம் vegetables வாங்கிட்டு வரேன். If my husband come early from work, we will go out. எனது கணவர் வந்து வேலைக்கு வந்தாரண்டா ஒர்க்ல இருந்து நாங்க வெளியில எங்கேயும் போவோம். If you learn English well, நீங்க இங்கிலீஷ வடிவா படிப்பீங்களா இருந்தா you will improve your knowledge. கட்டாயம் உங்களோட knowledge வந்து improve பண்ணுவீங்க. If he tries hard, he will succeed. He will succeed. அவர் நிறையவே ட்ரை பண்ணுவாரா இருந்தா, கடுமையான ட்ரை ஒன்று பண்ணுவாரா இருந்தா அவர் வந்து சக்சஸ் ஆவார். If she invites me, அவள் வந்து என்ன அழைப்பாளா இருந்தா I will attend the wedding. அவள் என்ன வெட்டிங்குக்கு அழைப்பாளாக இருந்தால் நான் கட்டாயமாக இல்லை, நான் வெட்டிங்குக்கு போவேன். I will attend the wedding. So if clause simple present tense and the last one is simple future tense. என்ன கொஞ்சம் எக்ஸாம்பிள் பாருங்க. if my mom stares at my if my mom stares at my child, he will cry. Stares, what is the meaning? Stares, S-T-A-R-E-S. என்ன meaning? யாருக்காவது தெரியுமா? Vocabulary number 2, gossip first one, this is the second one. Stares, what is the meaning? என்ன meaning? யாராவது சொல்லுங்க பாப்போம். ஏன்னா முதல் கிளாஸ் தொடங்க நிறைய கதை வந்தது, இப்ப யாருமே கதைக்கிறீங்க இல்ல, சைலண்டா இருக்கிறீங்க. அடிப்படைகளுக்கு மிஸ். Sorry? Yes? Sorry? Stars. வளமையா நீங்க இது செய்யற விஷயம் தான், இது ஒரு யூஸ்வலான விஷயம். பாப்போம் யாராவது சொல்ல முடியுதுன்னு. அதாவது நாங்க தமிழ்ல சொல்லுவோமே, அந்த முறாய்க்கிறதுன்னு சொல்லுவோமே, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதுக்குத்தான் ஸ்டேர்ஸ் சொல்லுவாங்க. If my mom stares at my child, எனது அம்மா வந்து இந்த பிள்ளைய பார்த்து முறைச்சாரா இருந்தா he will cry. அவன் வந்து அழுவான். If I don't cook, they will order from the shop. நான் சமைக்காட்டி அவங்க வந்து ஷாப்ல ஆர்டர் பண்ணுவாங்க. If you don't learn English well, இங்கிலீஷ வந்து நல்லா லேர்ன் பண்ண இல்லைன்னு சொல்லி சொன்னா you want to become a good English speaker. நீங்க ஒரு நல்ல இங்கிலீஷ் ஸ்பீக்கரா வந்து வர முடியாது. If he is lazy to work on his goal, lazy, what is the meaning lazy? இது மூன்றாவது தரம் வருது போல lazy என்ற word. Lazy என்ன? L-A-Z-Y, lazy. Vocabulary number 3. Sorry? Lazy என்று சொல்லி சொன்னா சோம்பலானது தான் lazy என்று சொல்லுவோம். சோம்பலான. He is lazy to work on his goal. அவர் தன்னை கோலை கைப்பற்றதுக்கு வந்து சோம்பலா ஒர்க் பண்ணுவாரா இருந்தா he won't success in his life. எப்பயுமே வந்து அவர் லைஃப்ல சக்சஸ் ஆக மாட்டார். want, W-A-N-T இல்ல W-O-N apostrophe T. If she doesn't invite me, அவள் என்னை இன்வைட் பண்ணாட்டி I won't attend the wedding. So நெகட்டிவ்லயும் இதுல நான் சொல்லி இருக்கிறேன் பாருங்க. So இப்ப ஒரு ஆளுங்களுக்கு இது ஒரு விஷயம் செய்யாட்டி நாங்களும் செய்ய மாட்டோம், இது நடக்காட்டி இதுவும் நடக்காது என்ற விஷயத்த வந்து can say like if she doesn't invite me, I won't attend the wedding. பாருங்க இது. Let's try. If you miss the job opportunity, நீங்க சொல்லுங்க பாப்போம். சிம்பிள் திங் இது. நீங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுவீங்களா இருந்தா என்ன நடக்கும்? I will miss good job. Yes. I will miss the chance. You miss this good. If you miss this job opportunity, the opportunity நீங்க மிஸ் பண்ணுவீங்கன்னா you will miss the job. Very good. A simple thing. Next one. If I get a job, நான் ஜாப் எடுப்பேனா இருந்தா என்ன நடக்கும்? If I get a job,
if will I get a job, make the I will I receive will my make the first salary. நான் வந்து ஜாப் எடுப்பேனா இருந்தா கட்டாயம் வந்து ஃபியூச்சர்ல வந்து முதலாவது மாத சேலரியே எடுப்பேன். If she doesn't love me, அவள் என்ன லவ் பண்ணலன்னு சொல்லி சொன்னா, okay, you can finish this. நீங்க finish பண்ண போறீங்க, finish பண்ணுங்க பாப்போம். If you doesn't love me, if you doesn't love me, அவள் என்ன விரும்பலன்னு சொல்லி சொன்னா, She will miss good person. yes, she will miss good person. Very good. பாசிட்டிவாவே சொல்லிருக்கீங்க. Very good. If you change your mind, okay, முடியுங்க பாப்போம். If you change your mind, if you change your mind, நீங்க மைண்ட் சேஞ்ச் பண்ணுவீங்களா இருந்தா, I will play cricket. sorry, In everything. I will play cricket. you will fail the, I will play. yeah, that's also fine. I will, If you will change your mind, okay, I will play. I will blame. Okay, that's fine. So if you come late, நீங்க லேட்டா வருவீங்களா இருந்தா, I will punish you. yes, I will punish you. I will punish you. நீங்க லேட்டா வருவீங்கன்னா நான் உங்களை தண்டிப்பேன். If the machine doesn't work, if the machine doesn't work, machine வந்து work பண்ணலன்னு சொல்லி சொன்னா, I miss my work. if the machine doesn't work, I miss my work. Machine work பண்ணாட்டி உங்களோட work miss பண்ணிடுவீங்களா? If the machine doesn't work, I will help to repair. I will help to repair. நான் அந்த மெஷின் ஒர்க் பண்ணலன்னு சொல்லி சொன்னா நானும் உதவி செய்யறேன் அந்த மெஷினை திருத்துறதுக்கு, ரிப்பேர் பண்றதுக்கு. If they don't play well, they will அவங்க நல்லா விளையாடலன்னு சொல்லி சொன்னா என்ன நடக்கும்? தோல்வியை சந்திப்பாங்க என்றதை வந்து எப்படி நாங்க They சொல்லலாம்? will out. They will lose the match. Very good. They will lose the match. அவங்க வடிவா விளையாடலன்னு சொல்லி சொன்னா அவங்க மச்சை loss பண்ணிடுவாங்க, தோத்துடுவாங்க. If he doesn't do the exam well, இது ஈஸியான ஒன்று. என்னது? He will fail the exam. Very good. If he doesn't do the exam well, he will fail the examination. ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா எக்ஸாம் வந்து வடிவா செய்யலன்னு சொல்லி சொன்னா அவங்க எக்ஸாம்ல ஃபெயில் விடுவாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ ப்ரெசென்ட்ல ஒரு விஷயம் நடக்குது, அதை நாங்கள் கெஸ் பண்ணி ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் என்ற விஷயத்த சொல்றதுக்கான முதலாவது விஷயம் இஃப் கண்டிஷன் 1 படிச்சிருக்கிறோம். ஆல்சோ கோ ஹெட் வித் 0 கண்டிஷனல். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படிச்சாச்சு, இது செகண்ட் கண்டிஷன் தான், பட் 0 கண்டிஷனலா இருக்க போகுது. which means பாருங்க ஒரு சயின்டிபிக் ஃபேக்டை பற்றி கதைக்க போறோம். அதாவது வந்து to talk about things that are very true, always very true. அதாவது வந்து உலக உண்மைகளை நாங்க கதைக்க போறோம், லைக் சயின்டிபிக் ஃபேக்ட். அதாவது வந்து ஒரு உலக உண்மைகளை நாங்க கதைக்கிற அதே சமயம் அந்த விஷயம் வந்து உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், எனக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மையா இருக்கும். அதை வந்து 0 கண்டிஷன் நாங்க சொல்லுவோம். அதுண்டு சேம் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் சேமா தான் இருக்க போகுது. இஃப் க்ளோஸ் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸா இருக்கிற அதே சமயம் மெயின் க்ளோஸ் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸா இருக்க போகுது. ரெண்டுமே ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்க போகுது. அப்படி என்ன 2 வசனம் வரும் என்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை நான் கிளாரிஃபை பண்றேன். இப்ப வடிவா இதுல பாருங்க, கண்டிஷனல் நம்பர் 1 வந்து பாசிபிளா இருக்கல வந்து மெயின் க்ளோஸ் வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் தான் வருது. இந்த கர்சரை பாத்தீங்கன்னா தெரியும், சிம்பிள் ப்ரெசன்ட் இஃப் க்ளோஸா வரைக்கல மெயின் க்ளோஸ் சிம்பிள் ஃபியூச்சரா வர்ற அதே சமயம் 0 கண்டிஷன்ல வந்து டோட்டலா மாறுது என்னது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அது வருது இஃப் க்ளோஸ்ல. அது சேம் லைக் தட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் மெயின் க்ளோஸ்லயும் வரப்போகுது. இந்த இஃப் க்ளோஸ் வந்து கொஞ்சம் வேறுபட்டது என்னது ஃபர்ஸ்ட் கண்டிஷனலை விட 0 கண்டிஷனல் வேறுபட்டது என்னது இஃப் க்ளோஸும் ப்ரெசன்ட் தான், மெயின் க்ளோஸும் ப்ரெசன்ட் தான். ஏன் ப்ரெசன்ட்? உலக உண்மைகளை பற்றி கதை கேட்கல வந்து ப்ரெசன்டா இருக்க போகுது. டு டாக் அபவுட் திங்ஸ் தட் ஆர் ஆல்வேஸ் ட்ரூ லைக் சயின்டிபிக் ஃபேக்ட். விஞ்ஞான ரீதியான உண்மைகளை நாங்க சொல்லிக்கல, இல்லாட்டி உலக உண்மைகளை நாங்க கதை கேட்கல வந்து ப்ரெசென்டாயும் இருக்க போகுது. ரெண்டுமே ப்ரெசென்டா இருக்க போகுது. அப்ப நாங்க இஃப் க்ளோஸ் யூஸ் பண்ணிக்கல வந்து ரெண்டுமே வந்து ப்ரெசென்ட் டென்ஸ்ல தான் யூஸ் பண்ணி கதைக்க போறோம். ஃபார் an எக்ஸாம்பிள் பாருங்க, இஃப் people eat too much they get fat. They get fat. They will get நாங்க போடுறேன்.
நார்மலாவே வந்து ஒரு மனிதர்கள் வந்து நிறைய சாப்பிடுவாங்களா இருந்தா அவங்க வந்து ஃபேட்டா இருப்பாங்க. அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு சயின்டிபிக் பேட்டர்ன் சொல்றதை விட ஒரு ஒரு நோனான விஷயம். அதாவது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இஃப் யூ டச் அ ஃபயர் யூ கெட் பர்ன்ட். யூ வில் கெட் பர்ன்ட்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஒன்று நடந்தா தான் இது நடக்கும்ன்ற விஷயத்தை தாண்டி இது நடந்தா இது நடக்கும். இது நடந்தா இதுவும் அதே நேரத்துல அது நடக்கும். அதாவது நீங்க ஒரு நெருப்பை போய் தொட்டீங்கன்னா சுடுமன்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சோ அதைத்தான் இதுல சொல்லியிருக்கு. இஃப் யூ டச் அ ஃபயர் யூ கெட் பர்ன்ட். இஃப் பீப்புள் டோன்ட் ஈட், சாப்பிடாம இருப்பாங்கல்ல இந்த மக்கள், தே டை, அவங்க வந்து இறந்துடுவாங்க. இஃப் யூ மிக்ஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் யூ கெட் வாட்டர். H2O. வாட்டரை வந்து நாங்க சயின்டிபிக்கா சொல்லிக்கல வந்து H2O சொல்லுவோம். இஃப் யூ மிக்ஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் மிக்ஸ் பண்ணி இருக்கக்குள்ள வாட்டர் என்ற ஒரு ரிசோர்ஸ் வரும். இஃப் ஸ்நாக்ஸ் ஆர் scared they bite. Scared, what is the meaning of scared? ரீசன்டா வந்து ஒரு சாங் ஒன்று இருக்குது. அந்த சாங்ல இந்த விஷயம் வந்து அந்த சாங் குட்டி சாங்ல ஒரு இங்கிலீஷ் சாங் ஒன்று வருது. அந்த சாங்ல வந்து இந்த விஷயம் இந்த 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 வேர்ட் ஒன்று வருது. ஸ்கேர்டுன்னா என்ன? What is the meaning of scared? பயப்படுறது. வெரி குட். பாம்பு வந்து பயந்துச்சுன்னு சொல்லி சொன்னா கட்டாயம் கடிக்கும். சோ தே பைட். ஸ்கேர்ட். ஓகே, நீங்க சொன்ன மீனிங் சரி. எனக்கு அந்த பாட்டை சொல்லுங்க பாப்போம். Anyone have that song or know that song? Scared. ஒரு இங்கிலீஷ் சாங் ஒன்று இருக்குது. தமிழ் பிலிம் தான், இங்கிலீஷ் சாங் ஒன்று வருது. ரீசெண்டா வந்து பிலிம் தான். பாப்போம். பாய்ஸ் இருக்கிறீங்க தானே இதுல? பாய்ஸ், can you identify that song? Muhammad, Riaz, Safran, Prabha, Jana, Pushparaj. Yeah, what is that song? I am scared. Very good, very good. That's one. Scared and சொல்லிச்சேன்னா பயப்படுறது. I'm not scared and வேற ஒரு song. So அதுதான் அந்த song. If snakes are scared, they bite. பாம்புகள் பயந்தால் கடிக்கும். If babies are hungry, they cry. They will cry and நாங்க போடலன்னு சொல்லிச்சோன்னா அவங்க பேபிஸுக்கு பசிய வந்தா அழுவாங்கன்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சயின்டிபிக்கலா உண்மையான விஷயத்த நாங்க கதை கேட்கல வந்து எஸ்ட் வில் நாங்க போட மாட்டோம். எஸ்ட் சென்டென்ஸை வந்து என்ன செஞ்சிருவோம், அப்படியே போட்டுருவோம். என்னது பிரசன்ட் டென்ஸ் பொறுத்தவரையில பிரசன்ட் டென்ஸ்லயே வந்து போட்டுருவோம். பாருங்க, லெட்ஸ் ட்ரை. இஃப் யூ ஃப்ரீஸ் வாட்டர், ஒரு நீங்க வாட்டரை வந்து அதாவது வந்து தண்ணிய வந்து குளிர வைப்பீங்களா இருந்தா என்ன நடக்கும்? இஃப் யூ ஃப்ரீஸ் வாட்டர் யூ கெட் ஐஸ் கியூப். அதாவது வந்து நீங்க தண்ணிய குளிர வைப்பீங்களா இருந்தா ஐஸ் கியூப் வந்துடும், ரைட்? அல்லாட்டி யூ கெட் ஐஸ் வாட்டர். இஃப் யூ ஹீட் வாட்டர் அட் 100 degrees, 100 பாகையில கொதிக்க வச்சீங்கன்னா தண்ணி என்ன நடக்கும்? It gets boiled. Yeah, we get boiled water. கொதித்த தண்ணியை வந்து நாங்க பெற்றுக்கொள்ளலாம். If we work hard, என்ன நடக்கும்? We get good results. If you heat ice, it get melt. ஐஸை வந்து நீங்க ஹீட் பண்ணுவீங்களா இருந்தா அது வந்து என்ன செய்யும்? உருகும். If you want to be fit, you get exercise. You get exercise. அதாவது நீங்க ஃபிட்டா வரணும்னு சொல்லிச்சுன்னா எக்ஸசைஸ் நீங்க செய்யணும். ஸோ இதை வந்து ட்ரையில நான் போட்டிருக்கிறேன். ஸோ இதை நான் ஹோம்ஒர்க்கா தரையில அடுத்த கிளாஸ் டைமே நான் செய்து முடிச்சுட்டேன். ஸோ எஸ், அவ்வளவுதான் இன்றைக்கு நாங்க பார்த்த விஷயம். முதலாவது வந்து உலக உண்மைகளை நாங்க கதை கேட்கல வந்து ஜீரோ கண்டிஷன் லைஃப் க்ளாஸை யூஸ் பண்ணுவோம் டு டாக் அபவுட் திங்ஸ் தட் ஆர் ஆல்வேஸ் ட்ரூ லைக் எ சயின்டிபிக் ஃபேக்ட். ஸோ இது ஓகே. இதுல முதலாவது வகை வந்து ஜீரோ கண்டிஷனலுக்கு முதலாவது வகை வந்து என்னது? கண்டிஷனல் நம்பர் 1 சிம்பிள் ப்ரெசன்ட் வந்து சிம்பிள் ஃபியூச்சரை வந்து யூஸ் பண்ணி சொல்லிக்கல வந்து நாங்க
அது வந்து இஃப் க்ளோஸ் முதலாவது வகையா பார்த்தனாங்க. இஃப் யூ ஸ்டடி ஹார்ட் யூ வில் பாஸ் த எக்ஸாம். ஒன்று நடந்தா மற்றது நடக்கும். ஸோ பாசிபிளா பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்து பார்த்தனாங்க. ஜீரோ கண்டிஷன்ல வந்து ரெண்டுமே வந்து என்னவா வருது, ரெண்டுமே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸா வருது. ஆனா கண்டிஷனல் நம்பர் 1 பாசிபிளா இருக்கல இஃப் க்ளோஸ்ல சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் வர்ற அதே நேரம் மெயின் க்ளோஸ்ல சிம்பிள் ஃபியூச்சர் வருது. ஸோ அதுக்கு முதல் நாங்க பார்த்தது வந்து என்னது, டைம் லைன். Yes, present perfect tense and solution and பார்த்தனாங்க we are talking about an action which has begun the past and it continue in the present. pastல தொடங்கி presentல வந்து continue ஆகுதுன்னு படிச்சனாங்க. past present வந்து ஜாயின் பண்ற இடம், அதாவது they have been exercising since 3 PM ன்னு சொல்லிச்சுன்னா 3 மணில இருந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்றாங்க, சாரி எக்ஸசைஸ் பண்றாங்கன்ற விஷயம் அதுல வரப்போகுது. அது இந்த பாசிட்டிவ் பார்த்தனாங்க, நெகட்டிவ் பார்த்தனாங்க, கொஸ்டின் எப்படி மேக் பண்றேன்னு பார்த்தனாங்க. சோ இன்னைக்கு ஒரு ஒரு சின்ன விஷயம் தான் படிச்சிருக்கோம், ஆனா நிறைய நேரம் படிச்சிருக்கிறோம். சோ அவ்வளவுக்கு அந்த விஷயம் முக்கியமானது. சோ இப்ப இதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க உங்களோட எக்ஸாமுக்காக, ரைட்? உங்களோட எக்ஸாமுக்காக இதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இஃப் க்ளோஸ் அண்ட் present perfect continuous இங்கிலீஷ், அதாவது உங்களுடைய மெயின் எக்ஸாமுக்கு வந்து பாரு. சோ எஸ், who is the presenter today? யார் present பண்ண போறது இன்னைக்கு? Who is the one? யார் presentation பண்றது இன்னைக்கு? பவித்ரா, மிஸ் பவித்ரா இதயா? மிஸ் பவித்ரா? மிஸ் பவித்ரா இதயா? ருஹையா, மிஸ் ருஹையா? Who is the one? போன கிளாஸ் எல்லாம் தாங்களாவே முன் வந்து இருந்தாங்க. சோ இப்ப வந்து யார் இன்னைக்கு படிச்ச விஷயத்த நீங்க ஷார்ட் கேப் மாதிரி சொல்ல போறீங்க. Abhilashini, Miss Abhilashini, are you able to do the presentation? Okay, Muhammad Imad. Muhammad, Mr. Muhammad. Yes, miss. Yes, can you able to do this presentation? Yes, Muhammad, can you able to do this presentation? அதாவது இந்த இந்தியன் பாடத்தை வந்து நீங்க as a teacher, as a presenter நீங்க செய்ய முடியுமா? Can you? சரியோ Okay, பிள்ளையோன்றத வேற கட்டம், வேற விஷயம். சோ நீங்க செய்ய வர்றீங்க, ஹெல்ப் பண்றதுக்கு நான் இருக்கிறேன். So can you? Okay, miss. Yes, yes, very good, very good, thank you. So you can start now. அடுத்த ஸ்லைட் என்ன சொல்லுச்சேன்னா நெக்ஸ்ட் ஸ்லைட் என்ன சொல்லுச்சேன்னா நான் மூவ் பண்ணுவேன். ஓகே ஓகே, you can start right. Okay. இன்றைக்கு நான் பார்த்தோம் வந்து something started in the past and is continue the present time. Next time அப்படின்னா வந்து இந்த ஆரம்ப காலத்துலேருந்து முடிவு வரைக்கும் அது கண்டினியூவா இதாவது தான் இந்த ஃபியூச்சர் டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டுமா கண்டினியூவா ஆகுறது தான் நான் பார்த்தேன். யா, கடைசி வரைக்கும் இல்ல, பிரசன்ட் வரைக்கும், அதாவது பாஸ்ட்ல தொடங்கி பிரசன்ட் வரைக்கும். யா, நெக்ஸ்ட் present perfect continuous. We are talking about an action which has begun in the past and continuing in the present. அப்படின்னா வந்து ஆரம்ப காலத்திலிருந்து முடிவு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கத்தான் அதுல சொல்லுது. அந்த முடிவை வந்து நீங்க இப்ப வரைக்கும் சொன்னா சரி, முடிவுன்னா அது இப்ப ஃபியூச்சர் வரைக்கும் இப்ப வரைக்கும் பிரசன்ட் டென்ஸ் வரைக்கும் இப்ப வரைக்கும் நடந்து கொண்டிருக்கு. யா, பாஸ்ட்ல அது தொடங்கி இருந்தாலும் பிரசன்ட் வரைக்கும் அது கண்டினியூ ஆகுற விஷயம் தான். யா, ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து டைம் லைனை பொறுத்து குறிப்பிட்டு காட்டுறது. அப்படின்டா வந்து இப்ப நாங்க 7 o'clock படிச்சு கொண்டீங்கன்னா இப்ப மட்டும் படிச்சு கொண்டிருக்கிறோம். இதுக்கு வந்து தான் அந்த அதுக்கு எக்ஸாம்பிள். நான் எக்ஸாம்பிளும் பார்த்தோம்.
they have been talking for the last 2 hours. She has been working at ABC company for 3 years. I have been doing the class for the last 30 minutes. James has been teaching at the University of Jaffna since June. We have been waiting here since 9 o'clock. Subplural plus have been the win. Sub singular வந்தா has been the win வரும். Next அதுக்கும் எக்ஸாம்பிள் பார்த்தோம். They haven't been talking for the last 2 hours. She hasn't been working at ABC company for 3 years. I haven't been doing the class for the last 30 minutes. James has been teaching at the University of Jaffna since June. We have been waiting here since 9 o'clock. Sub plural வந்தா haven't been plus been. Sub singular வந்தா hasn't been plus been வரும். Next slide. Question பார்த்தோம். Have they been talking for the last hour? அப்ப கொஸ்டனுக்கு வந்து எஸ் இல்லாட்டி எஸ் தே ஹாவ் பீன் வரும், இல்லாட்டி நோ தே ஹாவன் பீன் ரெண்டுல உண்டு ஏதாவது வரும். ஹாவ் பிளஸ் சப் ப்ளூரல் பிளஸ் பீன் பிளஸ் பிங். ஹேஸ் வந்தா சப் சிங்குலர் பிளஸ் பீன் பிளஸ் விங். நெக்ஸ்ட் சைட். நான் எக்ஸாம்பிளும் பார்த்தோம். பட் இஃப் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் டூயிங் திஸ் டேஸ் அப்படின்னா அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த நாளில் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். ஹவு லாங் ஹேஸ் பீன் டூயிங். கேன் யூ பிளே கிரிக்கெட். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அண்ட் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டுகெதர். ஐ ஆம் இப்போ நாங்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஐ ஆம் these days I have been. நான் வந்து கண்டினியூ பண்றேனான்னு தான் அந்த இதுக்கு வரும். since for அது if clay use பார்த்தோம். if clay use சொல்ற வந்து ஒரு விஷயம் நடந்தா இன்னொன்று நடக்கும் அப்படின்ட்டு. Close. If close. sound இல்ல close, yeah. If close ஒரு விஷயம் நடந்தா இன்னொன்றும் நடக்கும் அப்படின்ட்டு தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் சைட். condition number 1 possible if can use க்கு simple present tense. main வந்து simple future tense வரும். if plus simple present tense comma simple future. next side. simple present tense க்கு if you study hard, simple future க்கு you will pass the exam. அப்படின்னா நாங்க ஹார்டா ஸ்டடி பண்ணா எங்களுக்கு எக்ஸாம் பாஸ் பண்ண இயலும். if I work properly I will finish it in 2 days. நான் இந்த ஒர்க்கை செஞ்சேன்டா 2 நாள்ல முடிக்க இயலும். நெக்ஸ்ட் சைட். if plus present tense வந்து if I am hungry, simple future வரும் I will buy something and eat. எனக்கு பசியா இருந்தா நான் ஏதாவது சாப்பிடுவேன். if they get free time they will gossip. free timeல நான் gossip இது பண்ணுவேன். தேவையில்லாம கதைச்சு கொண்டு இருப்பேன். Yeah, free time இருந்தா நான் கழிச்சு கொண்டு free time தேவை கதைச்சு கொண்டு இருப்பேன். நெக்ஸ்ட் சைட். எக்ஸாம்பிளும் நான் பார்த்தோம். இஃப் ஐ கோ டு த ஃபுட் சிட்டி, நான் ஃபுட் சிட்டிக்கு போனால் ஐ வில் பை சம் வெஜிடபிள்ஸ்.
if my husband come early from work, என் husband நேரத்தோட வந்தா we will go out, நான் எங்க சரி வெளியே போவேன். If you learn English well, you will improve your knowledge. என் இங்கிலீஷ் வெளில இருந்தா என் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிடும். If he tries hard, he will succeed. நான் ஹார்டா ஒர்க் செஞ்சேன்டா ஜெயிக்கலும் அப்படின்னு. If she invite me, I will attend the wedding. அவ இன்வைட் பண்ணா நான் வெட்டிங்க்கு போவேலும். நெக்ஸ்ட் சைட். If my mom starts and my child, he will cry. என் mom முறைச்சால் அந்த புள்ள அழுவா. If I don't cook, they will order from a shop. நான் வீட்டில் சமைக்க இல்லாட்டி வெளியால் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். If you don't learn English well, you won't become a good English speaker. If he lazy to work on his goal, he won't succeed in his life. If she doesn't invite me, I won't attend the wedding. வெட்டிங்க்கு இன்வைட் பண்ணலாட்டி நான் போக மாட்டேன். நெக்ஸ்ட் சைட். Example, if you miss this job opportunity, I will miss the chance. If I get a job, அதுக்கு என்ன மிஸ் வரும்? If I get a job, I will get first month salary or something. உங்களுக்கு job salary கிடைச்சா இது வந்து practice பண்ணிட்டு இருந்தாங்க கிளாஸ்ல. Okay, you can go ahead with this part. Next part. Zero conditional. If can use அதும் இதுமாய்தான். Simple present and main can use simple present tense. Talk about things that are always true, like scientific fact. Next slide. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். If people eat too much, they get fat. அவரு நிறைய சாப்பிட்டா ஃபெட் ஆகிடுவாரு. If you touch a fire, you get burnt. நான் நெருப்பை தொட்டா எனக்கு கை சுடும். If people don't eat, they die. மக்கள் சாப்பிடாம இருந்தா இறந்துருவாங்க. If you mix hydrogen and oxygen, you get water. If snakes are scared, they bite. பாம்பு வந்து பயப்புட்டா கடிக்கும். If babies are hungry, they cry. புயல் அழுந்தா பசிய போகல அழுவும். Next slide. Let's try. If you freeze water, அப்படின்னா வந்து நாங்க குளிர்ச்சிமா இருந்தா உங்க வந்து ஐஸ் தண்ணி எடுப்போம், இல்லைன்னா ஐஸ் கியூப் எடுப்போம். ஐஸ் கியூப் ஆகும். இது நான் செய்து விட்டேன் on time. Yes, very good, Mr. Mohammed. Is it right? Am I spelling your name correct? Mohammed, right? Okay, miss. Correct. Yes, Mohammed. Yes. Very good presentation. Thank you so much for the presentation. So good, not bad. இது வந்து நல்லா இருந்தது presentation. So உங்களுக்கு தெரியாத விஷயம் வந்து இதுல 2 விஷயம் சொல்லி தந்திருக்கிறேன் எஸ்பெஷலி. ஸோ அந்த விஷயத்துல வந்து நிப்பிள விட மாட்டீங்க, மறக்க மாட்டீங்க. ஸோ you did the great job. So thank you so much for the presentation. So as students, you have only 2 days with me, right? நீங்க என்னோட என்ன டிராவல் பண்ண போறது இன்னும் 2 நாட்கள் மட்டும்தான். அதுல முக்கியமா வந்து முதலாவது 22ஆம் கிளாஸும் 23ஆவது கிளாஸும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா இருக்க போகுது. 24ஆவது கிளாஸ் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டிய கிளாஸ், அதாவது கடைசி கிளாஸ் ஃபேவல் கிளாஸா இருக்க போகுது. அந்த 2 கிளாஸ் வந்து தவறாம நீங்க அந்த கிளாஸ்ல கலந்து கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னா எக்ஸாமை பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்க எடுத்துக்கொள்ளலாம்.
ஸோ இந்த கிளாஸ்ல வந்து ப்ரெசன்டேஷன் வரைக்கும் உங்களுக்கு ஒரு டவுட்ஸும் இல்லைன்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ இஃப் எனி ஒன் ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ த்ரூ த வாட்ஸ்அப்ல எனக்கு நீங்க அனுப்புங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஆல்சோ இந்த கிழமையோட உங்களோட எக்ஸாம்ஸ் வந்து அதாவது ஃப்ரைடே வந்து உங்களுக்கு கிளாஸ் வந்து நடக்காது. ஃப்ரைடே கிளாஸ் வந்து நான் சாட்டர்டே வந்து உங்களுக்கு நான் போஸ்ட்போன் பண்றேன். சாட்டர்டே வந்து போஸ்ட்போன் பண்றேன் ஃப்ரைடே கிளாஸ். ஸோ எனி கிளாஸ் வந்து உங்களுக்கு சாட்டர்டே ஒரு கிளாஸ் நடக்க போகுது. மண்டே செகண்ட் கிளாஸ் 23rd கிளாஸ் செகண்ட் மண்டே வர போகுது. சாட்டர்டே கிளாஸ் வந்து 22nd கிளாஸ் நடக்கும். தென் மண்டே வந்து உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் நடக்கும். மண்டே வந்து 24th கிளாஸ், அதாவது ஃபேவல் கிளாஸ் வந்து மண்டே நடந்து வெனிஸ்டே உங்களுக்கான ஒரு மாக் எக்ஸாம் நடக்கும். வெனிஸ்டே அதாவது அடுத்த கிழமை, இந்த அடுத்த மண்டே, அதாவது கமிங் மண்டே வந்து உங்களுக்கு முடியுது. அதாவது வெள்ளிக்கிழமை உங்களுக்கு லீவ் ஆண்டபடியா போயாண்டபடியா தான் நான் சனிக்கிழமை எடுக்கிறேன். சனிக்கிழமை இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் நான் வைப்பேன். சனியா ஞாயிறான்றதை நான் ஷோ பண்ணி சொல்றேன். ஸோ ஞாயிற்றுக்கிழமை வச்சாலும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு 22வது கிளாஸ் நடக்கும். தென் மண்டே வந்து உங்களுக்கு 23வது கிளாஸ் நடக்கும். புதன்கிழமை உங்களோட ஃபேவல் டே கிளாஸ் நடக்கும். அதாவது புதன்கிழமை உங்களோட ஃபேவல் டே கிளாஸ் கடைசி கிளாஸ் நடக்கும். அடுத்த வெள்ளிக்கிழமை, இப்ப நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, அடுத்த வெள்ளிக்கிழமை உங்களோட மொக் எக்ஸாம், அதாவது ஃபைனல் எக்ஸாமுக்கு முதல் ஒரு எக்ஸாம் தந்து அந்த எக்ஸாமை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணினதுக்கு பிறகு உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் வைக்கிறது வந்து மச் பெட்டர்ன்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ ஸ்பெஷலா உங்களுக்கு தான் அந்த மொக் எக்ஸாம் நடக்குது. ஸோ இந்த மண்டே விட்டு, அதாவது இப்ப மண்டே இது வந்து இந்த கிழமை நடக்குது. அடுத்த மண்டே விட்டு அடுத்த மண்டே, அதாவது வந்து இந்த மாசம் தான், இந்த மாசம் அதாவது மே மாசத்துக்குள்ள உங்களோட கோர்சஸ் முடிஞ்சிடும். ஸோ அடுத்த மண்டே ஃப்ரெஷ்ஷா அடுத்த மண்டே உங்களுக்கான ஃபைனல் எக்ஸாம் நடக்கும். ஸோ இன்னும் இருக்கிறது ஒரு கிழமை மட்டும்தான். ஸோ இந்த லீவுக்குள்ள வந்து உங்களுக்கு கிளாஸ் நான் வைக்கிறேன்னு சொல்லி சொன்னா இது ஒரு லாங் வீக்கெண்ட். என்னுடைய இந்த லீவுக்குள்ள இந்த ஃப்ரைடே வந்து நான் கிளாஸ் எடுக்கல உங்களுக்கு. அது வந்து நான் சண்டே வந்து போஸ்ட்போன் பண்றேன். அதை வந்து ஸோ சண்டே, மண்டே, வெனிஸ்டே யூ ஹாவ் கிளாஸஸ் அண்ட் Friday you have mock exam and the final exam you will sit the final exam on next Monday. So படிங்க, வடிவா படிங்க, டவுட்ஸ் சொல்லி சொன்னா கேளுங்க. ஸோ அவ்வளவுதான் சொல்ல இருக்கும். நான் இதோட கிளாஸை வைண்ட் அப் பண்றேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் feel free to text me or call me or message me something else. So thank you for listening here. So we will meet on next Sunday. Thank you. Yes. மிஸ் சண்டே கிளாஸ் எனக்கு ஜாயின் பண்ற கொஞ்சம் கஷ்டம், போஸ்ட்போன் பண்ணிடுமான்னு. So Monday, what about Monday? ஓகே மிஸ், தேங்க் யூ. ஸோ மண்டே உங்களோட இப்போவே நான் உங்களுக்கு பப்ளிக்கா இன்ஃபார்ம் பண்றேன். பிகாஸ் கிளாஸுக்கு வராதவங்களுக்கு தெரியாது, அவங்க தான் இன்னைக்கு கேட்பாங்க என் ஃப்ரைடே கிளாஸ் இல்லையான்னு சொல்லி. மண்டே உங்களோட 22nd கிளாஸ், வெனிஸ்டே உங்களோட 23rd கிளாஸ், ஃப்ரைடே உங்களோட ஃபைனல் கிளாஸ் 24th கிளாஸ், சாட்டர்டே சண்டே உங்களோட மாக் எக்ஸாம் நடந்து மண்டே இல்லாட்டி வெனிஸ்டே உங்களோட ஃபைனல் எக்ஸாம் நடக்கும். ஓகே. Okay, miss. Thank you. Okay, everyone okay for that? Everyone say Okay, yes. Yes, miss. Yes. Miss, Yes. excuse me, miss. Yes. Exam வந்து Wednesday வைக்கலாமா ஃபைனல் எக்ஸாம்? ஏன்னா மண்டே வந்து நாங்க ஒரு கோயில் ஒன்றுக்கு போறதுக்கு. மண்டே அந்த அடுத்த கிழமை வந்து எக்ஸாம் ஷெட்யூல் பண்றது வந்து நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு PDF-ஆவே வந்து வரும். ஸோ அதுக்கு பிறகு உங்களுக்கு அது வைக்கிறது கஷ்டம், அதை எழுதுறது கஷ்டம், அதாவது கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ணின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கான எக்ஸ்கியூஸ் வந்து நாங்க எடுப்போம். ஸோ கிளாஸுக்கு வராத ஆட்கள் வந்து இப்படி ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டா we can't give the excuses. இப்போ நீங்க கிளாஸுக்கு வந்தபடியா நாங்க அதை கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஃபைனல் எக்ஸாமுக்கு முதல்ல அந்த மொக் எக்ஸாம் தான் நடக்கும் மண்டே நினைக்கிறேன். மொக் எக்ஸாம் மண்டே நடந்து ஃபைனல் எக்ஸாம் அடுத்த ஃப்ரைடே தான் நடக்கும். ஸோ நடக்கிறதுக்கு முதல் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம் ஆஸ் அ PDF ஃபைலில் உங்களுக்கு எக்ஸாம் ஷெட்யூல், என்ன டைம் எக்ஸாம் நடக்கும், என்ன டைம் நீங்க ஜூம் ஜாயின் பண்ணணும், என்ன டைம் நீங்க லிங்க் கிளிக் பண்ணணும்ன்றது வந்து PDF-ல நாங்க போடுவோம், லைக் ஃபைனல் எக்ஸாம் மாதிரியே. ஸோ அதை செய்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களை ஃபைனல் எக்ஸாம் சிக் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும், மச் ஈஸியா இருக்கும். ஸோ அது நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கல ஆஸ் அ PDF ஃபைல்ல நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் பப்ளிக் குரூப்ல. ஸோ ஃப்ரைடே உங்களுக்கு கிளாஸ் கேன்சல்ன்ற விஷயத்த சொல்லிக்கொண்டு நாங்க இனி மண்டே சந்திப்போம். We will meet on Monday class, right? So good night all. Thank you for joining here. Okay. Thank you.